இந்த ஊரை சொல்கிற போது ஆரணி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நாங்கள்லாம் தெற்கு பகுதியை சார்ந்தவங்க. இப்போ அவங்க செல்லக்கண்ணன் அவர்களும் மலர்விழி அவர்களும் அவங்க நாகர்கோவிலேருந்து வர்றாங்க. அநேகமாக அதுதான் இந்திய தாயினுடைய காலடி போல் இருக்கின்ற அந்த கன்னியாகுமரி இருக்கிற இடம். இது வடக்கு பகுதி. இங்கே இந்த பகுதியிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஆரணி அப்படின்னொன்னே எத்தனை பெரியோர்கள். இது வேலூர் மாவட்டம், ஆரணி தாலுகா. வேலூர் மாவட்டமா? ஆமாம், ஒவ்வொரு நாளும் மாறும். நம்ம படித்த படிப்புக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுது. ஏன்னா தினம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டே இருந்தால் நானும் என்ன தான் செய்வேன். அது பழசு, இது புதுசு அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் அதுவே பெரிய சிறப்பு தான். ஏன்னா திருவண்ணாமலைங்கிறதுக்கு பழைய இதில் என்ன பேருங்கன்னா கல்வெட்டுக்கெல்லாம் அண்ணா நாடுன்னு பேரான். பாருங்கள், பேர்லேயே இருக்குது அண்ணா. பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு பகுதியை உடையது. அந்த பகுதியை சேர்ந்தது. இங்கே பெரும் சான்றோர்கள், குறிப்பாக ஆரணி குப்புசாமி முதலியார்னு சொல்லி அந்த காலத்தில் அற்புதமான மர்ம நாவல்கள் எழுதக்கூடியவர். அவர் எழுதின எத்தனையோ நாவல்கள் படமாக வேறு வந்திருக்குது. அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி ஒரு காலத்தில் இருந்தபோது எத்தனை பெரிய மக்கள் இங்கே பிறந்திருக்கிறாங்க. வந்தோடனே கூட கேட்டேன், மு வரதராசனார் அவர் பிறந்தது இந்த பகுதி தான். அதே போல் நம்முடைய கிருபானந்த வாரியார் சாமி காங்கேயநல்லூர் இந்த பகுதி தான். அறிஞர்கள், சான்றோர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் நிறைந்த இந்த மாவட்டம். இதில் இன்றைக்கு எங்களுக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாரையும் மீண்டும் வணங்கி இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமானு கேள்வி கேட்டு, இனி நெடிய போராட்டம் தான் பேச 2 ஆண்கள் வந்திருக்காங்க, இனிய பூந்தோட்டம்னு பேச 2 பெண்கள் வந்திருக்காங்க. இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க, ஏன் இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள்னு. இருக்கட்டுமே, பெண்கள்னா பூந்தோட்டம், அதான் பெரிய சிறப்பு. இப்போ இந்த பாருங்க என்ன அழகாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்களுடைய அந்த வருகை, முகப்பொழிவு, சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தா பூந்தோட்டமாக இருக்குது. இவங்க யார்? போராட்டத்துக்கான தயாராக இருக்கிறாங்க. போராட்டத்துக்கு மேக்கப் போட்டால் போவாங்க இல்லை, அங்கங்கே வடுக்கள் இருக்கணும். அப்படியே நீங்கள் அப்படி கூட மேக்கப் போட்டு வந்திருக்கலாம். பல போர்க்களங்களை கண்டவங்க நாங்கள், பட்டிமன்ற மாதிரி தான் அப்படி சொல்லலாம். அப்போ ஆண்களுக்கு வீரம் என்றும் பெண்களுக்கு அழகும் இளமையும் பெருமையும் என்றும் இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி பெண்களுக்கு எப்படி இருக்குது? அதில் பூந்தோட்டம்ங்கிற அணியில் அவங்க பேச இருக்கிறாங்க, போராட்டம்ங்கிற அணியில் இவங்க பேச இருக்கிறாங்க. இப்போ நான் பேச வந்திருக்கவங்கள நான் சுருக்கமாக அறிமுகம் பண்ணுறேன். எப்படின்னா, வாழ்க்கை என்பது நெடிய போராட்டம் தான் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறதுல அதில் முதல்ல பேச இருக்கிறவர் அவர் தான் நாஞ்சில் நாவரசு. நாஞ்சில் நாடுங்கிறது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் அவருக்கு சொந்த ஊர். நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடுவார். அதெல்லாம் காட்டிலும் தான் வாழ்க்கையில் சில குறிக்கோள் வச்சிருக்கிறார். தான் சம்பாதிக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், கல்வி கற்க முடியாதவர்கள் என்று அத்தனை பேருக்கும் தயங்காமல், அதுபோக என்ன செய்வார்னா ஓடி சென்று உதவக்கூடிய தன்மை உள்ள ஒரு நல்ல மனிதர். அப்படியான செயல்பாடுடையவர். அத்தகைய பெருமையுடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். போராட்டம் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. ஆமாம் என்று பேசுவதற்காக அவர் அந்த கடற்கரைன்னு சொன்னால் இவர் கிழக்கு கடற்கரையிலேருந்து வர்றார். இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இப்போ நாங்கள்லாம் எங்களுடைய மேடை அனுபவத்தை சொல்கிற மாதிரி இவருடைய மேடை அனுபவம் எப்படின்னா, இப்போ நான்லாம் மேடையில் மைக்கில் வெறுவாயில் பேசி, மைக்கில் பேசி, வானொலியில் பேசி, தொலைக்காட்சியில் பேசி வந்திருப்பேன். இவரை பொறுத்த மட்டும் தொலைக்காட்சி இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. விசு அவர்களுடைய அரட்டை அரங்கத்தை அமைச்சு கொடுத்து நல்ல பேச்சாளராக அனைத்து நாடுகளுக்கும் சென்று வந்த பெருமை இளம் வயதிலேயே இவருக்கு உண்டு. இப்போதும் அந்த நிகழ்வுகளை அமைப்பதும் நன்கு பேசுவதும் யாவரும் கேள்விங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சியில் என்னை வச்சு அந்த நிகழ்வை நடத்துகிறாரு. அப்போ அவர் ஊர் ஊராக
அறிமுகப்படுத்தின இளைய தலைமுறையினுடைய எண்ணிக்கை உண்மையிலேயே ஆயிரக்கணக்கில் தாண்டும் என்று சொன்னால் அந்த பெருமை அவரைத்தான் சாரும். எப்படி நீங்கள் மரம் நட்டு இயற்கையை வளர்த்தீர்களோ அதுபோல நீங்கள் நெல் விளைவித்தீர்கள் என்றால் அவர் சொல்வேந்தர்களை உருவாக்கி காட்டினார். அத்தகைய பெருமையுடைய அறந்தாங்கி அண்ணா சிங்காரவேல் அவர்கள் இங்கே போராட்டமே என்று பேச வந்திருக்கிறார். பூந்தோட்டம் தான். எப்படி பூந்தோட்டம்? வாழ்க்கையினுடைய இனிய நிகழ்வுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்து மகிழ்றது. ஒரு நல்ல நாள் அப்படின்னா அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேதியே கிழிக்காமல் இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. கார்த்திகை அன்னைக்கு எப்படி விளக்கு வச்சு வேண்டியவங்கெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுவோமோ அதுபோல் மகிழ்ச்சியான பொழுதுகள் எல்லாம் எங்களுக்கு எப்படிப்பட்டவை அதை பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையிலிருந்து வருகிறார்கள். தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியைச் சேர்ந்தவர்கள், எம்ஏ எம்ஃபில் பட்டம் பெற்றவர்கள், விரைவில் பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக தயாராக இருக்கின்ற பேராசிரியை டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பூந்தோட்டமே என்று பேச வந்திருக்கிறார்கள். அடுத்து இருப்பவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் செல்லாத இடம் இல்லை. எப்படி நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அது பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி இவங்க பாடாத மேடை இல்லை, போகாத ஊர் இல்லை. 30 நாள் மாதத்தில் இருந்தால் 32 நிகழ்ச்சி பேசக்கூடிய ஒரு வல்லமை உண்டு அவர்களுக்கு. அது காரணம் அவர்களுடைய குரல் இனிமை மட்டும் இல்லை, நல்ல நகைச்சுவை உணர்வும் கூட. இத்தகைய பெருமை கொண்ட நம்முடைய நாகர்கோயிலை சேர்ந்த கவிஞர் மலர் விழி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் பூந்தோட்ட அணி, இந்த 2 பேரும் போராட்ட அணி. ஒரு வழியாக பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னும் இருக்கோ? ஆமாம். ஏன்னா நம்ம வாட்டுக்கு அந்த அணி இந்த அணின்னா அந்த எந்த அணி அங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 2மே பட்டிமன்ற அணி தான், தமிழ் அணி. வேற ஒன்றும் பயந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ யாருக்கு எந்த அணின்னா யாருக்கும் தெரியல. அப்படி இருக்குது அணித்தலைவர்கள். அதனால் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே பேசி முடிச்சிங்கன்னா நல்லது. 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே பேசுங்க. பேச வேண்டியது உங்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது இது. என்ன மணி லீவு அன்னைக்கு இல்லை, நான் மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போய் என்னைய பயமுறுத்தக்கூடாது. சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் 50 பேராக கிளம்புறது. போகிறப்ப சும்மா போகிறது இல்லை, போத பட்டிமன்றம் போட்டுக்காங்க. இல்லை சொல்கிற விஷயம் சொல்லி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ முந்தி மாதிரி கிடையாதுங்க. இப்போல்லாம் எந்திரிச்சு போகிறதுக்கு 1000 வசதிகள் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? வெறும் ஃபோனை காலில் அப்படியா அப்படின்னு கிளம்புறது. இந்தியெல்லாம் எந்திரிச்சு போக சங்கடப்படுவோம், முன்னாடி உட்கார கூச்சப்படுவோம். சச்சா எந்திரிச்சு போகக்கூடாது, பேச்சாளர் இதுக்கு இப்போ அப்படியே வேண்டியதில்லை. இதை எடுத்து காலில் வச்சா போதும். உடனே கூட உட்காந்துருக்கு என்னையமானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க கூட்டமாக போகிறதுக்கு. அதனால் நீங்கள் யாரும் போக மாட்டீங்க, நல்லா எங்களுக்கு தெரியும். மகிழ்வாக இருப்பது பூந்தோட்டம். மகிழ்வாக இருப்பதற்காக முயல்வது போராட்டம். அடிப்படை இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம ஒரு ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். வீடுகளில் வெளியில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுளே எனக்கு எல்லாமே வராத ஒரு நிலை அப்படிலாம் இருக்காதுங்க, வரணும். இப்போ ஒரு ரயில் விபத்தை சந்திக்கவே இல்லை, நல்லா சொன்னால் ஆக்சிடெண்ட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. சார் பிரமாதம் போயிருக்கு போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கிளம்பவே இல்லைன்னு அர்த்தம். அது கிளம்பியிருந்தா தானே ஓடிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு எல்லாம் கிடைக்கணும். இப்போ வீட்டு பகவான் முதற்று உலகு ஆரம்பிக்கிறப்பா தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்குமா சேர்ந்து இந்த திருக்குறளை சொல்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தை உலகத்தில் எவனும் கண்டலைங்க, இது உலகத்திற்காக. அதனால தான் திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல் இல்லைன்னா அர்த்தம் இது நமக்காக மட்டுமில்லை, இது உலகத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் பிரதமர் சொல்றாருல்ல. அதுபோல திருவள்ளுவர் ஒரு முன்மொழிஞ்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நிறைவா என்ன சொல்றாங்க தெரியுமா? குடும்பம் நல்லா இருக்குன்னா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வரணுமா. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். ஊடுதல்னா என்னன்னா, ஊடல்னா என்னன்னா சின்னத பொய்க்கோபம்ங்கிறான், அதுக்கு பேரு. நிலைக்க கூடாது, அப்படியே கொஞ்சம் வந்துட்டு அது சரியாயிடணும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். எப்படி
வீட்டில் எப்படி சண்டை வருது, ஏன் சண்டை வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ராசி பலன் படி பார்த்தா கூட தெரியாது. ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் பாட்டு பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா வந்த உடனே முதல் கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கும். இவருக்கு என்னைக்குன்னு மறந்து போகும். என்னைக்கு அப்படிம்பாரு. அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. உடனே பதிலுக்கு இவர் சுதாரிச்சுக்கிட்டு, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிம்பாரு. சரி, நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப அந்த பய கேட்பாங்க, என்னடா சொல்லி தெரிஞ்சீங்க, இப்படி பர்ம சண்டையை போட்டு என்னன்னு கேளுவா. கேள்வி கேட்க ஆரம்பிச்சவங்க ஓடியாந்து இருக்க பிள்ளைய, நீ எத்தனாவது ரேங்குன்னா சில பேர் அதுக்கு பிறகு பேசவே மாட்டாங்க. அதான் ஆண்கள்கிட்ட வந்து சம்பளத்தை கேட்கக்கூடாது, பெண்கள்கிட்ட வந்து வயசை கேட்கக்கூடாது, மாணவர்கள்ட்ட எவ்வளவு மார்க்குன்னு கேட்கக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது வீட்டுக்கு போனவுடனே இந்த வட்டம் ஃபெயிலாம்ல நீயே அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன ரேங்க்கு அதையும் கேட்கக்கூடாது. கணவன் மனைவி உட்கார்ந்துருக்காங்க, மனைவி கேட்டாங்க கணவன்கிட்ட, ஏங்க ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், ஏ லூசு, அதனால தான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு அப்படின்னு இருக்கான். அப்புறம் அங்கே போய் ஓம் முடியார் பையன். அந்த அம்மா விடலை. அப்படி என்ன மாமா சொர்க்கத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் மாமா மாமான்னு ஒடியார் வழுக. அப்படியே அப்படியா, நான் எங்க மாமா போவேன் அப்படின்னு கேட்டுச்சு. நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்போ அந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. நான் போகிறப்பல நரகம், அங்கே என்ன இருக்கும்? உனக்கு நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே அந்த அம்மா முதுகில் அடிச்சிச்சு கணவரை வேலை செல்லம்மா, பாங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா. இது எதுக்கு வாயை பற்றி சும்மா இருக்க வேண்டியதானே? எப்படி இது பார்த்துருப்போம். போராட்டம் இது வீட்டில் நடக்கும், வெளியில் சொல்லலாம். பூந்தோட்டம் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ நீங்கள் நம்முடைய பழைய கடிதம் ஒன்று எடுத்து பெட்டியிலேருந்து பார்த்தோம்னா, நம்முடைய நண்பன் நமக்கு எழுதின கடிதமோ ஆசிரியர் நமக்கு தந்த பாராட்டு கடிதமோ இருந்துச்சுன்னா எடுத்து படிக்கிற போது ஒரு வினாடி கூடு விட்டுக்கு கூடு வாஞ்ச மாதிரி 10 வயதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வருவாங்க. அப்படியே பிள்ளைகிட்ட கூட காட்டுவோம் பெருமை. எங்கள் வாத்தியார் எழுதி கொடுத்துருக்க விஷயத்தை போய் பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது கிடைக்குமா? இதெல்லாம் பூந்தோட்டமான நிகழ்வுகள். ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், முடித்த உடனே கோயம்புத்தூரில் எல்லோரும் வந்து கையெழுத்து வாங்குறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவருங்க கூட்டத்தை விளக்கிட்டு வர்றார். 80-85 வயசு இருக்கும். அவர் பார்த்தோன்னே பயந்துட்டான். ஏன் தெரியுங்களா? அந்த காலத்தில் வாத்தியார்கள் கையெழுத்து சரியில்லைன்னா இங்கே அடிப்பாங்க. இந்த ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சு இங்கே அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னு சொல்கிறதே ஆச்சரியம். இப்போ அடிக்க முடியுமா? அடிக்க வேண்டாம், உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்றாங்க. உடனே போலீஸ் வேன் வந்துடுது, கையில் இப்படி அடிப்பார். அதுவும் வாத்தியார் கண்டால் நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு வாத்தியார் நிற்கிறாருன்னா நான்லாம் உட்கார மாட்டேன், இப்போ வரைக்கும் தான். இதை இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார். பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்துருந்த ஒரு பையன் படாருன்னு எந்திரிச்சான். அவன் தோலை பிடிச்சி அமுக்குனார். அதெல்லாம் வச்சுக்கிறாரு, அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் தான். திரும்ப பஸ்ஸு போச்சு, திரும்ப எந்திரிச்சான். சொன்னா கேளு, உட்கார். 3வது தடவை அமுக்குனார்ல, அவன் அழுதுட்டான். நான் செஞ்சிலே இறங்க வேண்டியவனியா, அமுக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், நான் திருப்பியா போவேன், நம்மளா நினச்சிக்கிறதா? இப்போ வாத்தியார் வந்தார்ல, நான் உடனே படாருன்னு அவர் காலை தொட்டு வணங்கி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்லிவிட்டு இருந்தால் நான் யார்த்தையாவது கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேனா ஆட்டோகிராஃப்னு. அவர் உடனே, எனக்கு இல்லைடா, என்னை நான் தான் சொல்லுவார், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்னை சொல்லார், எனக்கு இல்லைடா, என் பேரனுக்கு போடுறான், வாங்கி கையெழுத்து போட்டேங்க. பார்த்துட்டு இன்னும் திருந்தலடோய் அப்படின்னாரு என்னைய. என் கையெழுத்தை பார்த்தவர், இன்னும் திருந்தலடோய். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? வாத்தியார் சொன்னபோது எனக்கு என்ன பெருமை, ஜனாதிபதியிடம் பரிசு பெற்றதைப் போல நான் மகிழ்ந்தேன் என்றால் இந்த அனுபவம் கிடைக்குமா? இதெல்லாம் சாதாரணமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வகுப்பில் கூட பார்த்தீங்கன்னா, எப்போ வகுப்பு அமைதியாக இருக்கும்னா, இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுக்குற பார்த்தீங்களா,
நீங்களும் படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ எல்லாம் பட்டம் வாங்கியிருப்பீங்க. வகுப்பு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தா அந்த நேரம் தான். கொண்டு கொடுப்போம். 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது. 2 மார்க் போச்சு. 12 மார்க் வாங்கிட்டு ஒருத்தங்க கேட்கன்னு சிரிக்கிறான். இவர் கோபத்தில் கேட்டார் வாத்தியார், இல்லை லூசு பிள்ளை, 98 வாங்கிட்டு பொம்பளை பிள்ளை அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற, வெக்கமா இல்லை? அவன் சொன்னான், அந்த 12 எப்படி போட்டான்னு தெரியல, நான் ஒன்றுமே எழுதலை, யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்காங்க, யாரும் எங்களுக்கு தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தவன். ஒரே ஒரு கேள்வி, இப்படி நடக்குமா? படிக்காமல் திருத்த முடியுமா? நான் கேள்விப்பட்டதுங்க, உண்மையான எனக்கு தெரியல. இந்த சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒன்று இருக்கும், அது என்ன தெரியுங்களா? எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேப்பர் திருத்த விடுவாங்க இந்த சம்மர் வெக்கேஷனில். அப்படி திருத்துறப்ப இந்த பக்கம் மேத்ஸ் வாத்தியார், இந்த பக்கம் எக்கனாமிக்ஸ் வாத்தியார், இந்த பக்கம் தமிழ் டீச்சர், இந்த பக்கம் இங்கிலீஷ் டீச்சர், அந்த பக்கம் தெலுங்கு வாத்தியார், அந்த பக்கம் இப்படி வரிசையாக எல்லாம் திருத்துவோம். பேப்பருக்கெல்லாம் வந்துருச்சு, திருத்த ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு. திருத்திக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்க, சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எப்படி திருத்துறது? திருத்திக்கிட்டே அதுக்குள்ள அங்கே தெலுங்கு வாத்தியார் சும்மா உட்காந்துருக்காரு, பேப்பர் கட்ட காணோம். அந்த கிளார்க்கு தேடி தமிழ் வாத்தியார்ட்ட ஓடியாந்தாரு, சார் தெலுங்கு பேப்பர் சார் நீங்கள் திருத்துறது அப்படின்னு. உடனே சொல்லியிருக்காரு, நினைச்சேன் சார், நினைச்சேன். அதுக்குள்ள 30 பேப்பர் திருத்திட்டாரு. அப்புறம் அந்த ஆள் அள்ளி கட்டிட்டு ஓடி கொண்டு தெலுங்கு வாத்தியார் கொடுத்த உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாத்தான் திருத்திருக்காரு அப்படின்னு இருக்காரு. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியுதா? சரி போகட்டும், எப்படியே இருக்கட்டும். இப்போ வாழ்க்கையில் பூந்தோட்டமான நிகழ்வுகளும் உண்டு, போராட்டமான நிகழ்வுகளும் உண்டு. எது பூந்தோட்டம், எது போராட்டம்? அதுவும் நெடிய போராட்டம், இனிய பூந்தோட்டம். டைட்டில் அந்த முன்னாடி கூட அடைமொழியை பார்த்துங்க, அட்ஜெக்டிவ் பாருங்க. இப்போது வாழ்க்கை என்பது நெடிய போராட்டம் தான் என்று பேசுமாறு நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடையேறிய சுவையும் நன்னிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனுடைய வரிகளை மனிதர்கள் மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பிறந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்க நண்புகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டம் என்பது இவங்களுக்கு வேணா இருக்கலாம், பார்த்த உடனே தெரியும். ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா நெடிய போராட்டம் தான். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதன் எதற்காகவோ போராடி கொண்டுதான் இருக்கிறான். காலையில தூங்கி முழிச்ச நேரத்தில் இருந்து இரவு படுக்கை அறைக்கு செல்லுகிற நேரம் வரை ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு வகையிலே அவன் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அதான் உண்மை. இல்லைன்னா ஒண்ணும் கிடைக்காது. அதாவது சுதந்திரம் சாதாரணமா கிடைச்சதா? போராடாம கிடைச்சா நமக்கு சுதந்திரம்? 1,82,000 பேர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்ததுனால தான் மூவர்ண கொடியை நம்ம சுதந்திரத்துக்கு அன்னைக்கு கொடியேற்றி சிறப்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல 1,82,000 பேருடைய உயிர் தியாகம் இருக்கிறது தெரிஞ்சுக்கங்க. முதல்ல வீர முழக்கம் விட்டது யார் அப்படின்னா புலித்தேவர் என்கக்கூடிய ஒரு தமிழன் தானே, நமக்கெல்லாம் பெருமை தானே. வரி கேட்டால் வாயால் பதில் சொல்ல மாட்டேன், வரி கேட்டால் வாயால் பதில் சொல்ல மாட்டேன், வாளால் தான் பதில் சொல்வேன் அப்படின்னு வீர முழக்கம் விட்டானே. ஒரு வாஞ்சிநாதன், கொடிகாத்த குமரன், அதாவது அடிக்க அடிய கொடிய கீழே போடாம தலையில் நாட்டி வச்சிருந்தனுடைய உயிரை நீட்டாம பாருங்க. வாஞ்சிநாதன் கேட்கிறாங்க, நீ புதுமாப்பிள, நீ போகாத, சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிடாத, புதுமாப்பிள. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அடிமை தேசத்தில் புதுமாப்பிளையாக இருப்பதை விடவும் சுதந்திர இந்தியாவின் கல்லறையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். உன்னுடைய மனைவியை பற்றி நீ நினைச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொன்னான், என்னுடைய மனைவிக்கு எது தெரியுமா பெருமை? என்னுடைய மனைவிக்கு என்ன தெரியுமா பெருமை? அதாவது ஒரு வீரனின் ஒரு கோழையின் மனைவி என்பதை விடவும் ஒரு வீரனின் விதவை என்பதை என்னுடைய மனைவிக்கு பெருமை அப்படின்னு சொன்னான்னா இதுதாங்க போராட்டம். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் கிடையாது. கல்வியில இன்னைக்கு சாதாரணமா கிடைச்சிருமா? இன்னைக்கு காலேஜ்ல எல்லாம் உண்மை இல்லையா?
அந்த பாடுபடுற நாள்லாம் ஒரு வாரம் ஒருத்தன் காலேஜுக்கு வரல, ஏப்பா வரல அப்படின்னேன். நாய் கடிச்சிட்டு அப்படின்னா. ஊசி போட்டியாப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, ஒருவேளை ஊசி போடலைன்னா நீயே நாயை மாதிரி வெறி பிடிச்சி பல பேரை கடிக்க ஆரம்பிச்சிருவாடா அப்படின்னு. திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்தான், ஏதோ எழுதுறான். என்னப்பா எழுதுறா அப்படின்னு. ஒருவேளை வெறி பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சா யார் யாரெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா. சத்தியமா பேப்பர் வாங்கி பார்க்க முத பேர் என் பேரை தான் எழுதி வச்சிருக்கா. என்ன ஒரு மரியாதை பாருங்க. அன்னைக்கு திருச்செந்தூர் கடல்ல ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ராட்சச அலை வந்து கணவனை இழுத்துட்டு போகுது. பையன் பக்கத்துல இருந்து சத்தம் போடுறான், எம்மா எம்மா நம்ம அப்பாவை அலை இழுத்துட்டு போகுது அப்படின்னா. உடனே அந்த அம்மா, மாடா சும்மா இருடா, எல்ஐசியில் 40 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. என்ன சந்தோஷம் இருக்கு, என்ன மகிழ்ச்சி இருக்கு வீட்டுல. ஏங்க ஒரு கோயிலுக்கு அந்த காலத்துல அது ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, கோயில் கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன் ஒரு ஆன்மீக தேட்டத்தையும் ஆன்மீகத்தை உருவாக்குறதுக்கும் பக்தி மார்க்கத்தை உருவாக்குறதுக்கும் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒண்ணு உட்கார்ல தெரிஞ்சுக்குங்க, கால்நடையா நடந்து செய்தாங்க. ஏன் இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்தது யாராக இருக்கலாம்? அமெரிக்காவை சார்ந்த தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கலாம். உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்தது அமெரிக்காவை சார்ந்த தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவிற்கே ஆன்மீக வெளிச்சத்தை கொடுத்தது நம்முடைய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு அந்த சிறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் போராடி தான் ஜெயிச்சாரு. ஏன் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய வாழ்க்கையில ஏன் காளியிட்ட பேசினாரு, அம்மைக்கு சாப்பாடு விட்டாரு, அம்மா சாப்பிட்டா. ஆனா அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? காட்சி கிடைக்கல அப்படின்னா மூக்க தரையில போட்டு உரசுவாராம். அவ்வளவு கஷ்டம். உன்னை சொல்லிடுறையா, அதாவது குழந்தை பிறக்கிற குழந்தை கூட இன்னைக்கு அழுதுகிட்டே பிறக்குது இல்ல, குவா குவானியா பிறக்குது, ருவா 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 ருவானி தான் பிறக்குதியா. என்ன கஷ்டப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கஷ்டம் அப்பவே தெரிஞ்சுட்டாங்க, அழுதுட்டு பிறக்குது. அதான் சொன்ன ஒரு கவிஞன், பைச்சிறை இருந்ததோ 10 திங்கள், பைச்சிறை இருந்ததோ 10 திங்கள், கைச்சிறை கண்சிறை காலை வயதில் மெய்ச்சிறைக்குள்ளே வீழ்ந்து தவிக்கும் ஆவி கைதி அகலும் வரை அகில வாழ்க்கையை ஆயுள் தொண்டன அப்படின்னு சொன்னான். இதுதான் உண்மை. அதான் சொன்னா திரைக்கவிஞன் கூட சொன்னான், சில நாள் இருந்தேன் கருவறையில், பல நாள் கிடந்தேன் சிறை அறையில், அம்மா என்னை ஈன்றது அம்மாவாசையாம், அதனால் பிறந்தது தொல்லையடா, ஆனால் என் மனம் வெள்ளையடா, பட்ட பாடு யாவையும் பாவம் தானடா, ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, போராட்டமே வாழ்க்கை, ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அதனால் நடுவர் அவர்களே, ஒவ்வொரு நிமிடம் என்று சொல்வதை விட மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு வகையில் அவன் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான், போராடி கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டம் அல்ல, நெடிய போராட்டமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நன்றி. வணக்கம் ஐயா. அப்படியே புரிஞ்சு தள்ளிட்டார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ங்கிற மாதிரி வந்த உடனே பந்த விளாசிட்டார். அப்படியே கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்குது. வீட்டில் நாட்டில் எதுவும் இப்போ இருக்க சூழல் நம்ம பார்க்காத விஷயம். போன தலைமுறைக்கு இல்லாத எத்தனையோ சங்கடங்கள் இந்த தலைமுறைக்கு இருக்குதுங்க. எதை சொல்ல முடியும்? எந்த போராட்டத்தை சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை போராட்டங்களும் இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அம்மா பாங்க, அவர் போட்ட சத்தத்தில் எனக்கே பிபி ஏறி போச்சு. அப்படியே கலை மகளின் ஞானப்பால் அருந்தி இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழால் தமிழ் கூறும் நல் உலகத்தில் உலக நாயகனாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்றத்தினுடைய பிதாமகன் ஐயா அவர்களினுடைய பாதம் தொட்டு வணங்கி, உலக நாயகனின் நண்பர் அப்படி வச்சுக்கோங்க. தமிழ் கூறும் நல்லுலகத்துல நீங்க தாங்க ஐயா உலக நாயகன். சரி. பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுகின்ற பேச்சாளர் பெருமக்களையும், அற்புதமான ரசிகர் பெருமக்கள், ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, வியாபாரிகள் சீசனுக்காக காத்திருக்க, நடிகைகள் ஃபேஷனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, நல்ல தமிழ் கேட்பதற்காக காத்திருக்கும் திருக்கூட்டத்தினுடைய பாதம் தொட்டு வணங்கி என்னுரையை தொடங்குகிறேன். நான் காப்பி வந்துருச்சு. வாங்க வாங்க, இருக்கு இருக்கு. சரிங்கய்யா, அண்ணன் பத்திரமா வைங்க, என்ன வந்துடுறேன். 2 டம்ளர் வைங்க. அவர் போட்ட சத்தத்துக்கு அந்த பிளாஸ்கே குடிக்கணும் அவரு. பொதுவா படைத்தவன் பிரம்மன் என்றால், படைத்தவன் பிரம்மன் என்றால் அந்த
அந்த படைப்பாளிகளுக்கு, படைக்கப்பட்டவர்களுக்கு படி அளக்கக்கூடிய நீங்களும் எங்களுடைய பார்வையில் பிரம்மன் தான் என்ற பெருமையோடு இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமானவங்கய்யா. எப்படி? ஏன்னா எங்க வீட்டுல எப்பயாவது எனக்கு வாக்கப்பட்ட எங்க மாமாவுக்கும். அவர் வாக்கப்பட்டவர். சரிங்கய்யா. உங்க வாக்குக்கு கட்டுப்பட்டவர் அப்படி கூட வச்சுக்கோங்க. வந்துருச்சுங்கய்யா. எங்க மாமாவுக்கு அடிக்கடி சண்டை வந்துச்சு அப்படின்னா எங்க மாமா என்ன அரிசி முட்டைன்னு தான் திட்டுவாரு. அரிசி முட்டை ஓரமா உட்காரு அப்படின்னுவாரு. அதனால இந்த மேடைக்கு நான் ரொம்ப பொருத்தமானவன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பெருமையோட பேசுறேங்கய்யா. அண்ணா அங்க இருந்து வந்து நின்னு நீங்க சொல்ற மாதிரி அணுகுண்டு எடுத்து எங்க மேல போடலங்கய்யா. அவ்வளவுதான். வாழ்க்கையே போராட்டம், கல்யாணம் பண்ண பொண்டாட்டி சரியில்லை, குடும்பம் சரியில்லை, அப்பவே ஐயரு சொன்னாரு, அப்பவே மேலக்காரன் சொன்னா, வரிசையா சொன்னாரு. ஒன்னும் சொல்லலங்கய்யா. நான் பணியோட இந்த மன்றத்துல தெரிவிச்சுக்கிறேன். செல்லக்கண்ணனுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை போராட்டம் அப்படின்னா ஏன் ரெண்டு வளையல கழட்டி தரேன், அடமானம் வச்சுட்டு பணத்தை தரேன், டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கை போராட்டம் தானே. அப்படின்னா தங்கம் இல்லங்கய்யா. கம்பெனி ரகசியத்துல வெளில சொல்லக்கூடாது. அடி வாங்கினா அவர் தானே வாங்குவாரு. வாழ்க்கையே போராட்டம். ஐயா நீங்க தொடக்கத்திலேயே சொன்னீங்க நடிப்பு உலகத்துக்குள்ள போறது சாதாரணமான விஷயம் இல்ல, எவ்வளவு கடுமையான முயற்சி செஞ்சு போராடி இன்னைக்கு நடிப்புங்கிற ஒரு உலகத்துக்குள்ள போயிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தானங்க நயன்தாரா அப்பாங்கிற ஒரு பெருமை கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நல்ல வேலை, இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தானே நீங்க நயன்தாரா கையை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல போனீங்க. அங்கே இருந்து வந்து நின்னுகிட்டு மேக்கப் பண்ணியிருக்கோம். என்னங்கய்யா மேக்கப் பண்ணியிருக்கோம்? பொதுவாவே பெண்களை பார்த்தா மேக்கப் பண்ண மாதிரியா தெரியுது. அத கேளுங்கய்யா. நீங்க கேட்கணும். நான்லாம் மேக்கப்பே பண்ணல. சரியா அண்ணன் செல்லக்கண்ணன் வந்த உடனே அம்மா ரெடி ஆயிடுங்கன்னு 1:30க்கு சொன்னாரு. 5:15க்கு டான் ரெடி ஆயி நின்னோம்ல. பாத்தீங்களா? எல்லுன்னா எல்லாவே இருந்துக்கீங்கம்மா. மேக்கப் பண்ணிருக்கோம்னா பொதுவாவே பெண்கள் அழகு இல்லையா, அழகுக்கு தானே அழகு சேர்க்க முடியும். அழகுக்கு அழகு சேர்க்கறதுல யாராவது கை தட்டினாங்களா பத்திங்களா? அப்ப அவங்களுக்குள்ள மனசாட்சி தடுக்குது. பேசாமரு அப்படின்னு சொல்லுது. உண்மையை ஒத்துக்கிறாங்கய்யா. ஆனாங்கய்யா எங்க செல்லக்கண்ணனுக்கு 2 வீடுங்கய்யா. இல்ல நீங்க அப்படி இல்லங்கய்யா. எங்க செல்லக்கண்ண அண்ணன் 2 வீடு கட்டி இருக்காரு. ஒரு கார் வச்சிருக்காரு, ஸ்கார்பியோ கார், ஒரு கார் வச்சிருக்காரு, 2 பைக் வச்சிருக்காரு, எக்ஸசைஸ்க்காக ஒரு சைக்கிள் வச்சிருக்காரு. என்ன 2 பங்களா கட்டி வாழ்ந்தா கூட வாழ்க்கை போராட்டம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த ஒரு பெரிய வீட்டுக்குள்ள உங்களோட பெட்ரூம்ல உங்க பெட்ல நீங்க இருக்கிற சைஸுக்கு ஓரமா படுத்து கிடக்க போறீங்க. இதுக்கு ஏன் போராட்டம் அடையறீங்க? எப்ப பார்த்தாலும் போராட்டம். என்ன அவரை கரப்பாம்பூச்சி பேர் சொல்றீங்க? அந்த செவத்தோரத்துல தெரியுமே அது மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லங்க, நான் கூட்டு குடும்பத்துல இருக்கேங்கய்யா. எனக்கு 3 மாமியார் 3 மாமனாருங்க. பிராமிஸா நான் கூட்டு குடும்பத்துல இருக்கேன். போன மாசம் எங்க பெரிய மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்கய்யா. 97 வயசு ஆகுது. ஆவி அகத்ததோ புறத்ததோன்னு இதுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. பொண்ணை கரைச்சு ஊத்துறோம், மண்ணை கரைச்சு ஊத்துறோம், என்னென்னவோ சொல்ற முடியல. காதுல போய் ஒரு சின்ன ரகசியம் சொன்னங்கய்யா. முடியலன்னா ஆன்மா இறைவன்ட்ட போகல. அப்படி ஆமா. உடனே காதுல போய் 1 செகண்ட் பேசினங்க அப்படின்னு முடிஞ்சிச்சு. உடனே பக்கத்துல எங்க ஓர்படி கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன முத்துலட்சுமி 6 மாசமா ஆவி அகத்ததோ புறத்ததோ இழுத்துக்கிட்டு இருக்கு, ஆனா காதுல போய் 1 நிமிஷம் என்னவோ பேசினேடி ராஜாத்தி, எப்படி நம்ம பெரிய மாமியாரோட ஆன்மா இறைவன்ட்ட போச்சுன்னு. ஒண்ணு சொல்லலங்கய்யா, காதுல போய் அடுத்த ஜென்மத்துக்கும் நான் தான் உன் மருமவளா வருவேன்னு. அவ்வளவுதான். இதுக்காக இந்த வாழ்க்கை போராட்டம் கிடையாது. எங்க மாமியார நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்கேங்கய்யா. அது எவ்வளவு பெரிய பூந்தோட்டம் தெரியுமா? உறவுன்னா சின்ன சின்ன சண்டை இருக்கதான் செய்யும். முந்தா நாள் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேங்கய்யா. எப்பயாவது சமைப்பேன். சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரு இப்படியே ஒரு சர்டிபிகேட் உத்து பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. என்ன மாமா என்னவோ பேப்பர் கையில வச்சுக்கிட்டு மாங்குன்னு தேடுறீங்களே, என்ன மாமான்னு. நம்ம கல்யாணம் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு தேடுறேங்கிறாருங்க. அதுக்காக நான் பூரிக்கட்டை எடுத்து மண்டையா உடைச்சேன். சரி இல்லங்கய்யா, அப்படி எல்லாம் செய்யல. வாழ்க்கைன்னா சின்ன சின்ன போராட்டம் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ரசிக்கிறோம் இல்லைங்கய்யா, அதுதாங்க பெரிய விஷயம். இப்ப வெள்ளிக்கிழமை போச்சுங்க இல்லையா, முந்தா நேத்து வெள்ளிக்கிழமை எங்க மாமாட்ட சொன்னேன், மாமா மார்கழி மாசம் பூ விலை எல்லாம் ஜாஸ்தியா விக்கும் மாமா
அதனால வெள்ளிக்கிழமை படைக்கிறதுக்கு வியாழக்கிழமையே பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன ஒரு கணவன் மனைவிக்கு என்னங்கய்யா பூ வாங்கி கொடுப்பாங்க? மல்லிகை பூ வாங்கி கொடுப்பாங்க, முல்லைப்பூ வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு வாக்கப்பட்ட எங்க மாமா சாமந்தி பூவை வாங்கிட்டு வராரு. என்ன மாமா சாமந்தி பூ சாமிக்கு போடுறத வாங்கிட்டு வந்திருக்கீங்கிற? என் சாமியே நீ தாண்டி அப்படின்னாரு. இதாங்க வாழ்க்கையோட சந்தோஷம். இத போய் நான் சாமிக்கு வாங்கினா உனக்கு அவர் என்ன பேச, நான் பதிலுக்கு நீ சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உங்க அப்பா சரியில்லை நான் பேச, அது கிடையாதுங்க வாழ்க்கை. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேராசிரியரா வேலைக்கு போயிட்டேங்க ஐயா. ஆனா ஒரு பேராசிரியரா வேலைக்கு போனா கூட ஒரு பேராசிரியர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, ஒரு MBBS படிச்ச டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. என் வாழ்க்கையில திருமணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஒரு விவசாயிய கூட தான் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட ஒரு விவசாயிய கரம் பிடிச்சாங்க. ஏன் தெரியுமா? மற்ற வேலையில எல்லாம் ரிட்டையர்மெண்ட் உண்டு, விவசாயிக்கு மட்டும்தான் ரிட்டையர்மெண்டே கிடையாது. உணவுள்ள வரைக்கும், அவர் உயிர் உள்ள வரைக்கும் அவர் செய்து கொண்டே இருப்பார். அதான் உண்மை. நல்ல முடிவுமா, நல்ல முடிவு. மகிழ்ச்சிங்கிறத நம்ம வெளியில தேடக்கூடாதுங்க, மனசுக்குள்ள இருக்கு. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. இப்ப ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில நஷ்டம் வந்துருச்சுன்னா அதை மூடிட்டு வேற ஷாப்புக்கு போயிருவாங்க. இப்ப வேற ஏதாவது ஒரு கடை வச்சிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா அதுல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா விட்டுட்டு வேற தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஒரு விவசாயி தான் எத்தனை முறை நஷ்டப்பட்டாலும் விதைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த ஒரு விடா முயற்சி தானங்க பெரிய விஸ்வரூப வெற்றியா வர முடியும். வாழ்க்கையில தப்பு நடக்காம இல்ல, எல்லா இடங்கள்லயும் தப்பு நடக்குது. ஆனா மனுஷங்கிறது யார் தெரியுமா? தப்ப மன்னிக்க கூடியவன் தாங்க மனுஷன். தப்ப மன்னிக்க கூடியவன் மனுஷன். தப்பே பண்ணல நாலு மன்னிப்பு கேட்கிறவங்க தான் புருஷன். அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அப்படி தப்பா பாக்குறீங்க? இன்னொரு சொல்லுங்க. தப்ப மன்னிக்கிறவங்க மனுஷங்கய்யா. சரி. தப்பே பண்ணலனாலும் மன்னிப்பு கேட்கிறவங்க புருஷன். அந்த சந்தோஷம் உங்க மாதர் சங்கத்துல உட்கார்ந்து யோசிச்சு எழுதுறாங்க. அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து ரசிக்கணுங்கய்யா. பெண்கள் வாழ்ந்தா நாங்க தனி கொடுத்தனம் போயிடுறோமா? எங்க மாமியார் மாமனார முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துறோமா? அதனாலதான் பயமா இருக்கா? சத்தியமா எனக்கு திருமணம் ஆகி 13 வருஷம் ஆகுதுங்கய்யா. சரி. நான் கூட்டு குடுத்தனத்துல இருக்கேன். இன்னொரு இங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேங்கய்யா. நீங்க திருமணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு தனி கொடுத்தனம் போகாதீங்க. அது மாதர் சங்கத்துக்கே, மாதர்களுக்கே அது பெருமை கேடு. தயவு செஞ்சு தனி கொடுத்தன நீங்க போவாதீங்க. போன வேகத்துக்கு உங்க மாமியார் மாமனார தனி கொடுத்தன அனுப்பிடுங்க. எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே கெட்ட பேர் வாங்குறது? தனி கொடுத்தனம் போறோம். அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போயிருங்க. இது ஏதோ பெரியவரான அறிவுரை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லைங்கய்யா, வாழ்க்கைங்கிறது ரசிக்கிறதுக்காக மட்டும்தாங்க ஐயா. அதனாலதான் நம்ம எந்த துறையில போனா கூட தமிழன் ஒரு முறை வைப்பு வச்சாங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது வலது கால வச்சு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த வாழ்க்கைங்கிறது, அந்த வீடுங்கிறது, அந்த குடும்பம்ங்கிறது கோவில் மாறி அந்த கோவிலில் தீபம் ஏற்றி அந்த வீட்டையே ஒளிபெற செய்யக்கூடிய பொறுப்பு உன் கையில இருக்கு. அதனால வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமா. வாழ்க்கைங்கிறது வசந்தம் வீசக்கூடியதுங்கிறதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி ராணுவத்துல எல்லையை காப்பதற்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? முதல்ல இடதுன்னு சொல்லி வச்சாங்க. இடது காலை எடுத்து வச்சு நீ போருக்கு போகக்கூடிய போரில் வெற்றியும் உண்டு, வீர மரணமும் உண்டு. ஆனால் அதை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறது தமிழ் சமுதாயத்தினுடைய பெருமை. அதனாலதான் நீங்க பாருங்க, லெஃப்ட் ரைட் சொல்றாங்களா இல்லையா? ரைட் லெஃப்ட் சொல்லல, லெஃப்ட் ரைட் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? வித்தியாசம் காட்டுறாங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு தாய் 10 மாதங்கள் 270 நாட்கள் வயிற்றில கருவ சுமக்கிறா. எத்தனையோ விஷயங்களை தியாகம் பண்ணி அந்த 270 நாளும் போராடி 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 அந்த குழந்தையை 10வது மாதம் ஈன்றெடுக்கும் பொழுது 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென அறிந்து, 3ஆம் மாதம் முகமது வெளுத்து, 4ஆம் மாதம் மாங்காய் தின்று, 5ஆம் மாதம் சாம்பல் தின்று, 6ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் இழப்பது நோக, 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 10ஆம் மாதம் பலர் முன் அழுது ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு கொடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்கய்யா. இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்கய்யா. கணவன்கிட்ட மனைவி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு 3 விஷயம்தான். அது இருந்துருச்சுனாவே அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இனிய
பூந்தோட்டமா பூத்து குலுங்கும் அன்பு, அக்கறை, மரியாதை. ஒரு பெண்ணுக்கான அன்பை கொடுத்து அந்த பெண்ணினுடைய தேவைகளில் அக்கறை காட்டி அந்த பெண்ணை அன்போடு மரியாதையோடு நடத்தின குடும்பத்துல பிரச்சனையே இல்லைங்கய்யா. வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாறி, முகம் பார்க்கிற கண்ணாடி மாறி, அதை நாம எந்த விதமா பார்க்கிறோமோ அந்த விதமா அது பிரதிபலிக்கும். அதை சந்தோஷமா பார்த்தோம்னா சந்தோஷமா நமக்கு தெரியும், அதை கோபமா சங்கடமா பார்த்தோம்னா அது போராட்டமா தான் தெரியும். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, நேற்றைய வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்படாத, நாளைய வாழ்க்கையை நினைச்சு நீ என்ன நடக்குமோ அப்படின்னு ஏங்காத, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சுட்டு போன்னு. ஏன்னா ஒரு தேதியை தாங்க நம்ம நிர்ணயிக்கிறோம், ஒரு தேதியை நாம நிர்ணயிக்கிறோம், இன்னொரு தேதியை ஆண்டவன் நிர்ணயிக்கிறான். அதுக்குள்ள கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். கண்ணகி வாழ்க்கை போராட்டம்னு நினைச்சிருந்தா அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய காவிய தலைவி கற்புக்கரசிங்கிற ஒரு அங்கீகாரமும் ஒரு கிரீடமும் அவளுக்கு கிடைத்திருக்காது. ராவணனிடத்திலே சிக்கி கொண்ட சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சீதை ஒரு வினாடி என்னுடைய வாழ்க்கை போராட்டம்னு சொல்லி இருந்தா, நினைச்சிருந்தானா, அந்த தற்கொலை முயற்சி அரங்கேற்றம் செஞ்சிருந்தானா, எல்லை நீர்த்தை உலகங்கள் யாவையும் ஒரு சொல்லினால் சுடுவேன், தூயவனின் வில்லுக்கு மாசு என்று வீசினேன்னா, அந்த போராட்டத்தில் கூட கணவனின் அன்பை நினைத்து பார்த்து சுகம் கண்டால்னா இதை விட என்னங்கய்யா சாட்சி இருக்க முடியும்? அபிநந்தனுடைய வாழ்க்கையிலும் அது போலதான் ராணுவத்தில். இன்னும் ஒரு செய்தியை சொல்ல சரிங்கய்யா. ஆக வாழ்க்கைங்கிற இந்த உலகத்துல போராட்டங்களை தூக்கி தூர தள்ளுங்கள், அது வசந்தம் வீசக்கூடிய இனிய பூந்தோட்டமே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஏன்னா ஒரு செய்தின்னா பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு செய்தியா ஒரு செய்தியா சொல்றப்பதான் நமக்கு இந்த நிறைவாக ஒரு செய்தியாக அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் நல்லா இருந்ததுமா, பிரமாதமா இருந்தது, நல்லா அழகா சொன்னாங்க. வலது காலை எடுத்து போய் நினைச்சு பாருங்க, அதுதான் இனிமேன்னு சொல்லி அற்புதமான ஓமைகளோடு நல்லா சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு பாராட்டு சொல்லி அறந்தாங்கி அண்ணா சிங்காரவேல் அவர்கள் இல்லை இல்லை போராட்டம் தான் என்று பேசுவதற்காக வருகிறார். வாங்க ஐயா வாங்க. ஆரணி தாலுகா நெல் மற்றும் அரிசி வியாபாரிகள் சங்கம் நடத்துகிற இந்த 26ஆம் ஆண்டு விழாவிலே ஒரு இனிய பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து திரளாக காண வந்திருக்கிற பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, நான் தேர்தல் எண்ணிக்கலை இருந்தாலும் தாய்க்குளமே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, முத்துலட்சுமி ஏதாவது பேசுவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ அதை ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு என்னாச்சு? அப்படி ஒருவேளை கட்சி மாதிரி அணிகிணி பதில் சொல்லிடா இல்லை, அவங்க ஏதாவது பேசுவாங்க, அவங்க அணிக்காக பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க பேசுனதெல்லாம் எங்க அணிக்காக பேசுனதுனால அவங்களே எங்களுக்கு பதில் சொல்றாங்க. உங்க அணியினுடைய ஸ்லீப்பர் செல் இவங்க தானா? உண்மையிலேயே நான் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஊர் அதிராம்பட்டினம். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க, ஆரணி அரிசி உடைத்துன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து திராழக்கூடியவங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, பொதுவாக நடுவர்களே நான் ரொம்ப சுருக்கமாக வந்துடுறேன். கூட்டம் அதிகமாக எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். போராட்டமா பூந்தோட்டமான்னு. கூட்டம் இப்போ எங்கே அதிகமாக இருக்குது? ஆஸ்பத்திரியில் உண்டா? ஆமாம். கோர்ட்டு 3வது இடம் டாஸ்மார்க். 12 மணிக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 10 மணிக்கே போய் உட்காந்துருக்கான். வயிறாங்க டைம் ஆச்சு இன்னும் திறக்காம என்ன பண்றாங்க? வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதுனால தானே எங்க கூட்டம் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் கூட்டம் இருக்குனாலே வாழ்க்கை போராட்டமா இருக்கிறதுனால தானே. நான் கேட்கிறேன், ஒரு ஜவுளி கடைக்கு விளம்பரம் பண்ணலாம், ஒரு நகை கடைக்கு விளம்பரம் பண்ணலாம். அன்னைக்கு பார்க்குற குடிக்கிற பார்ல ஒரு விளம்பரம் பண்ணி போட்டிருக்காங்க, குடித்தாலும் சாவு, குடிக்காவிட்டாலும் சாவு, ஆகவே குடித்து விட்டு சாவு. வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல அவங்க முத்துலட்சுமி பேசலாம், அதான் அழகை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்கள்லாம் அறியாம பேசுறாங்க, விடுங்க. இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆண்கள் என்ன மேக்கப் போட்டா உட்காந்துருக்கோம், சொல்லுங்க, பச்சை தண்ணியில முகத்தை கழிட்டு உட்காந்துருக்கோம். நம்மள அழகா இல்ல. 6:05க்கு போனாரு, 6:08க்கு வெளியே வந்துட்டாரு. எப்படி ட்ரெஸ் மாத்தினாரு, எப்படி பேண்டோட வந்தாரோன்னு நினைச்சேன் நான். அவ்வளவு பிறகு வந்தாரு. இல்ல, 2 நடுவர்கள் 2 தான். 2 வித்தியாசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வீட்டை விட்டு வெளில போன ஆண்கள் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாது, வரமாட்டான். வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த கிளம்பிடுறேன் அப்படின்னா அதையும் நம்ப கூடாது. ஆமா, உண்மையிலே தேர்தல் வாக்குறுதி மாதிரி அது.
உண்மையிலே ஒரு உங்களுக்கான ஒரு வணக்கம். ஏன்னா இப்படி ஒரு பெருமை மிகு ஒரு மேடையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. எங்களை போன்ற இன்றைக்கி பட்டிமன்ற பேச்சாளர்களில் நல்ல பேச்சாளர்கள், அது ரொம்ப கரெக்டாக சொல்லணும், மிக திறமையாக மக்கள் ரசிக்கக்கூடிய நேர்த்தியான பல பேச்சாளர்களை உருவாக்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிற அற்புதமான நடுவர் அவர்களுக்கு உங்கள் கைதட்டல் மூலமாக நன்றியை சொல்லணும். நான் உலகநாயகன் கமலஹாசன் அழகா சொல்ற ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, எனக்கும் ஞான சம்பந்தத்துக்கும் என்ன சம்பந்தம், ஞானம்தான் சம்பந்தம், அதுவே பந்தமாகிவிட்டது என்று அவர் பெருமைப்பட சொன்ன எங்கள் நடுவர் அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லி, பொதுவாக நான் இப்போ வர வழியில் நான் பஸ்ஸில் தான் வந்தேன். நான் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் நிற்கும் போது அந்த சுவீட் ஸ்டால் பேக்கரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இனிப்பகம்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது. அங்கே அப்படி நின்றுட்டு இருந்தேன். ஒரு நிறைய அப்படி பலகாரம்லாம் இருந்தது. ஒரு மைசூர் பாக்கு தருவீங்களான்னு கேட்டேன். 10 ரூபா சொன்னார். வாங்கி மைசூர் பாக்கு சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது. உடனே கடைக்காட்ட சொன்னேன், சார் உங்கள் கடை மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. என்ன அப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் சுட சுட செஞ்சு வச்சேன் அப்படின்னார். சார் அதை விட அந்த மைசூர் பாக்கு அழகாக அப்படி அடுக்கி வச்சிருக்கீங்கல்ல, அது அதை விட சூப்பராக இருக்குன்னு. என்ன அப்படி சொல்கிறீங்க, 2 மாதமா இல்லை கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சிருக்கேன். சுட சுட செஞ்சு 2 மாசமா அடுக்கின மாதிரி வாழ்க்கை வெளியிலேருந்து பார்க்கும்போது பலபலம் தாங்க இருக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு உலகம். உள்ள போய் பார்த்தா தான் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தெரியுதுங்க. ஒரு 70 வயசு பெரிய ஒரு சமீபத்தில் என்கிட்ட சொன்னார், அதாவது நம்ம செத்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போறோம் நரகத்துக்கு போறோம்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பொய்யம். ஏற்கனவே செத்து இப்போ நரகத்துக்கு வந்திருக்கோமா. ஓ அப்படியா, இதான் நரகமா, இனிமேலாம் சாவு கிடையாதான், இதான் நரகத்துக்கு வந்தாச்சான், இதான் வாழ்க்கைன்னார். ஒருத்தன் வாழ்க்கையில் நொந்து போய் சாகலாம்னு நேராக கொடைக்கானல் போயிருக்கான். போய் அந்த மலையிலேருந்து விழுந்து சாகலாம்னு அப்படி சாகலான்னு குதிக்க போனான் பாருங்க. ஒருத்தன் பின்னால் சட்டையை பிடிச்சி எடுத்தான், விடா சாகணும்னா. பின்னால் உள்ள சொன்னா, என்ன உன்னை காப்பாற்ற வந்தேன், போய் வரிசையில் நின்றா. ஏற்கனவே 35 பேர் நிற்கிறான், அவசரப்பட்டு குதிக்கிறேன்னு இருக்கான். அவர் வாட்டுக்கு வருவாரோ குதிச்சிருவாரா, அப்புறம் நிற்கிறவன் என்ன விளையாட்டுக்கு அடிக்கிறேன் நம்பர் 35 போ பின்னாடி. அதாக நொந்து போய் பாடினா ஒருத்தன், எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கே இல்லை, யாராரோ வந்தாங்க என்னென்னவோ சொன்னாங்க, என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண, நிம்மதி இல்லை மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. அப்படி சொன்னது நம்ம தானே, எல்லாரும் மனசுக்குள்ள உள்ளதான் நான் சொல்றேன். கை தட்டுன்னு நினைச்சா தட்டிருங்க. என்னங்க அணில வந்து சொன்னார், ஏன்னா அவர் என்ன விட வயசுல மூத்தவர், வாழ்க்கையில் உண்மையிலேங்க அவரை பத்தி நடுவர் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அவருக்கு கல்யாணத்துக்கு முன்னால 2 பிளாக் பெல்ட் வாங்கினவர். அவரு காசு கொடுத்து இல்ல, கராத்தையில 2 பிளாக் பெல்ட் வாங்கினவர். இன்னும் அதையும் சொல்லுங்க அவர் அடையாளம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அதை அரை விலைக்கு வித்துட்டார். ஏன் ஆயுதத்தை நாமளே எடுத்து வீட்டுல வச்சிருக்கணும்னு. வாங்க போறது இவர் தானே. ஆனா வீட்டுக்கு போன மனைவிக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. வீட்டுக்கு பாருங்க, அண்ணா சிங்கர் வந்திருக்காரு, டீ போட்டு கொடுங்க அப்படின்னாரு. என்னங்க மனைவியை வாங்க போங்கன்னு இவ்வளோ மரியாதையாக சொல்கிறீங்களே செல்லக்கண்ணன்னு. இல்லை இப்போ எல்லாம் மாறிடுச்சு, அப்போ தான் பிளாக் பெல்ட், இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ வாடிப்பட்டிங்கிற ஊரை கூட வாங்கப்பட்டின்னு தான் சொல்கிறேன். போடி நாயக்கனுங்கிற ஊரை கூட போங்க நாயக்கனு தான் சொல்கிறேன். வாடி வாசலை கூட வாங்க வாசல்னு சொல்கிறேங்கிறார். வாழ்க்கையில் மாறிடுச்சுங்க, வாழ்க்கை எதார்த்தம் மாறிடுச்சு. நீங்கள் இந்த கோயில் பொருட்காட்சியெல்லாம் போய் பாருங்களேன். அந்த பொருட்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை நிற்கும், காசு கொடுத்தா யானை தலையில் நம்ம தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். சொல்லி கொடுத்தது யார், மனுஷன் பாகம் தான் சொல்லி கொடுத்தான். யானையெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு, இனிமேல் மனுஷங்க காசு போட்டால் நம்ம தும்பிக்கையை தூக்கி தலையில் வைக்கக்கூடாது, காலை தூக்கி தலையில் வைக்கணும்னா நம்ம காசு போடுவோமா, போட மாட்டோம். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தது தான் செய்யுது யானை. நம்ம வளர்க்குற கிளி பூனை எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தா செய்யுது. ஆனால் சொல் புத்தியும் இல்லாமல் வாழ்க்கையில் சொந்த புத்தியும் இல்லாமல் அவஸ்தைப்படுற ஒரு இனம் இருக்குன்னு அது மனுஷன் ஜென்மம் தான். வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்படுறோமா இல்லையா? சமீபத்தில் நடந்த விஷயங்க உண்மையிலேயே. நான் ஒரு பட்டிமன்றத்துக்காக 2 மாதத்துக்கு முன்னால் தருமபுரி அந்த பக்கம் போனேன். ஒரு நைட்டு 2 மணி இருக்கும். நிகழ்ச்சி முடிச்சுட்டு பஸ்ஸில் ஒரு 15 பேர் தான் உட்காந்துருக்கோம். 15 பேர் உட்காந்துருக்கோம். திடீர்னு ஒரு 20 பேர் பஸ்ஸை நிறுத்தினான். எல்லாரும் இளைஞர்கள் தான், எல்லார் கையிலையும் அருவாள் வச்சிருக்கான். அந்த கிராமத்தில் ஏதோ ஜாதி சண்டை நடந்திருக்கும் போது எங்களுக்கு தெரியல. நேராக வந்தால் எங்களுக்கு நேராக ஒருத்தன் அருவாளை வச்சான். வச்சு என்ன ஜாதி அப்படின்னா, திடீர்னு தூங்கிட்டு வந்தால் முழிச்சு பார்க்குறேன். ஏதோ கலவு நமக்கு என்ன தெரியுது, என்ன ஜாதின்னு. ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் விட்டுவான் போல இருக்கு. என்ன ஜாதி நான் சொன்னேன், அப்போ ஆரையும் வேதனைப்பிக்கான்னு ஞானம் ஒன்றும் பறஞ்சிட்டில்ல, அஞ்சு யாருக்கும் வேதனை ஒன்றுன்னேன். மலையாளின்னு கேட்டால் ஆமான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என் கலரை பார்த்து ஒருத்தர் மலையாளி நம்பியிருக்கான எவ்வளோ பெரிய லூசு பயிலா இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழில் பேசி உயிர் போயிருக்கேன், எனக்கு மலையாளத்தில் பேசி தப்பிச்சு வந்திருக்கேன். வாழ்க்கையில் எங்கே போனாலும் பிரச்சனைங்க. நான் கேட்குறேன், முத்துலட்சுமி இவ்வளோ நேரம் பேசுனாங்களே, 3 கேள்வி கேட்குறேன். அந்த விஷயங்கள் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் யாரும் கைதோட தட்ட வேண்டாம். வாழ்க்கை மாறி இருக்கு, வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. நான் ரொம்ப போகலைங்க. 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை இப்போ இருக்கா? ஒரு காலத்தில் குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாரிச்சு 10 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டாங்களே, இப்போ 10 பேர் சம்பாதிக்கிறாங்க. உட்கார்ந்து சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கோமா இல்லையா? சொல்லுங்க, சொல்லுங்க.
யாராவது ஊருக்கு வந்தாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கு தெரியாமல் வந்துட்டு போயிட்டாங்கன்னா வருத்தப்படுவாங்க. முன்னால எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வராமல் போயிட்டியே அப்படி தானே கேட்போம். இப்போ என்ன கேட்குறான், ஃபேஸ்புக் வந்தால் எனக்கு லைக் போடாமல் போயிட்டு மாறிடுச்சுங்க வாழ்க்கை. பாட்டி கதை சொல்லியிருக்காங்க. இப்போ எத்தனையோ பேருக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாட்டி கதை சொன்ன அனுபவம் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. என் பாட்டி சொன்ன கதைகளிலே யாரும் செத்து போகவில்லை, ஆனால் என் பாட்டி செத்து போன பிறகு அந்த கதைகளும் செத்து போய்விட்டன என்பதுதான் காலத்தின் கொடுமையாக இருக்குது. மாற்றங்கள் மாறிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையிலே நான் கல்யாணம் ஆகி உண்மையிலே எனக்கு 15 வருஷம். எல்லாருமே அது உண்மையிலேன்னு சொல்றீங்க. உண்மையிலே இது ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன அறிமுகப்படுத்தும் போது நீங்க அதை சொல்லலையே, நாங்க சொல்லிக்கிறோம். அதான் சரி. சொல்லும் போது நான் இன்னொரு சந்தோஷத்தை சொல்லணும்னா, நான் பிறந்தது ஆகஸ்ட் 15 நடுவர் அவர்களே. சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்தேன். என்னுடைய பிறந்த நாளை இந்தியாவே கொண்டாடுது. நான் பிறந்தது ஆகஸ்ட் 15, எனக்கு கல்யாணம் ஆனது ஆகஸ்ட் 18. வாங்கின சுதந்திரத்தை 3 நாளில் திருப்பி கொடுத்தது நான் தான். போகல. ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொன்னான், டாக்டர் நான் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா. டாக்டர் சொன்னார், அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாரு. கல்யாணம் பண்ணால் 100 வயசு வரைக்கும், கல்யாணம் பண்ணிட்டா 100 வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசை போயிடும். அவ்வளோதான் பண்ண முடியும். ஒருத்தன் கல்யாணம் பண்ணி 3 மாதம் தாங்க ஆகுது. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஒரு சண்டையில் கையை வாங்கிட்டான், கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவங்க சொன்ன மாதிரி இவன் ஃபோன் பண்ணான் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி எடுக்கல, பொண்டாட்டியோட அம்மா எடுத்தாங்க. இல்லை அத்தை, நான் இங்கே பாருங்க 3 மாதத்துலேயே பொண்ணை அடிக்கலாம் இல்லை அத்தை, கையத்தான் வாங்கணும், அதெல்லாம் வரமாட்டா, போன வைங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணான், என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா, போன வைங்க மாப்பிள்ளை வச்சு. நான் மறுபடியும் அடித்தான் 3ஆவது தடவை. சொல்கிறேன்ல மாப்பிள்ளை, என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா. இல்லை அத்தை, என் வீட்டுக்கு வரமாட்டா, வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்கிறீங்களே, கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அது இன்ப தேன் வந்து பாயுது காதில். அப்படியே வாழ்க்கையெல்லாம் குத்து மதிப்பாக குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தாத்தா காலத்தில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார், கடைசி காலத்தில் விட்டுட்டு போயிடாதரா, கஞ்சி ஊத்துறானா, படிக்கலடா கஞ்சி ஊத்துறானார். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா பார்த்து கடைசி காலத்தில் கஞ்சி ஊத்துனா போதுன்னார். எங்கள் அப்பா என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னார், கடைசி காலத்தில் கஞ்செல்லாம் ஊற்ற வேணாண்டா, நான் போயிட்டேன்னு தெரிஞ்சால் வந்து கொல்லியாவது வச்சுட்டு போயிரு போதும் அப்படின்னாரு. இப்போ நான் என் பசங்களை பார்த்து எழுதுறீங்களா சொல்கிறேன், கடைசி காலத்தில் எனக்கு கஞ்சி ஊற்ற வேண்டாம், கொல்லி வைக்க வேண்டாண்டா, நீ புழைச்சிக்கடா, நீ நல்லா இருந்தால் போதுண்டா, நீ ஒன்றா பார்த்துக்கடான்னு சொல்கிற காலத்தில் இருக்கமா இல்லையா? கால மாற்றம் எங்கே கொண்ட நிறுத்திருக்கு யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரம் பெண்கள் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, என் மனைவியெல்லாம் இல்லத்தரசி தான், வேலைக்கெல்லாம் போகல. ஒரு நாளைக்கு 16 சீரியல் பார்க்குறான். ராஜ் டிவியில் 2, சன் டிவியில் 3, ஜி தமிழில் 4, எந்த டிவிக்கும் வந்து வைக்கிறது கிடையாது. ஒரு போன மாதம் சென்னைக்கு கூட்டிகிட்டு போனேன் என் மனைவியை. சரி, இப்போ எப்போவுமே பரபரப்பாக தாங்க இருக்கிறேன். அந்த டிவி நான் சீரியல் சொல்கிறேன்னு, கரண்ட் போனால் கூட டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறேன். அப்படியாவது பார்த்துட முடியாது. பசிக்கு தெரியும், ஒரு தோசை சுட்டு கொடுங்குறேன். டிவி சீரியல் பார்க்கும்போது தோசை இருங்க விளம்பரம் போட்டுன்னு போயிட்டு விளம்பரம் போட்டு தோசை கொண்டாந்து சுட்டு வைக்கிறேன். பிக்க முடியாது, தோசையை சுடுது பிக்க முடியல. என்ன லைட்டை போட்டு பார்க்குறேன், அவசரத்தில் தோசைக்கல்லோட கொண்டாந்து வச்சிருக்கான். எந்த குடும்பத்தில் தெரியுங்களா பிரச்சனை வருது? அதாவது கல்லானாலும் கணவன் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அந்த கல்லில் தோசைக்கல்னு வந்துருச்சு. ஒரே விஷயம் தாங்க. எந்த குடும்பத்தில் தெரியுங்களா பிரச்சனை? நாங்கள் ஏன் தெரியுங்களா போராட்டம்னு சொல்கிறோம்? 50,000 ரூபா சம்பாதிக்கிற வீட்டில் அந்த மனைவி 40,000த்துக்குள்ளே செலவு முடிச்சா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். 50,000 ரூபா சம்பாதிக்கிற புருஷன் 70,000 ரூபா செலவு வச்சா 20,000 ரூபா கடன் வாங்கிட்டு தலைமுறைவாக தான் தெரியும். வரவறிஞ்சு செலவு செய்கிற விஷயங்கள் இல்லாமல் போனதுனால தாங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் அதுதானுங்க. அதை கூட நான் சொல்லலை. 55 வருஷத்துக்கு முன்னால் கலைவாணர் சொன்னார், வாதம் வம்பு பண்ண கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. 50 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி தினம் 9 தடவை காப்பி குடிப்பது அநீதி. 1000 ரூபாய் புடவை கேட்ட குடும்பத்துக்கு விரோதி. வாதம் பிடிவாதம் வம்பு பண்ண கூடாது. ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அவங்க சொன்னாங்க, ராணுவ வீரர்களை பற்றி சொல்லும்போது விவசாயிகளை பற்றி சொன்னாங்க. அதுக்காக ஒரே ஒரு வரி. ஒரு ராணுவ வீரன் ஒரு 10 நாள் லீவில் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்துட்டு மனைவியெல்லாம் பார்த்து குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப அந்த லீவ் முடிஞ்சோடனே கிளம்புனான். திரும்ப ராணுவத்துக்கு போகணும். மனைவியை பார்த்து சொன்னான், நான் கிளம்புறேன், என்னை ஒரே ஒரு முறை இருக்க அணைத்துக்கொள் அப்படின்னா. மனைவியுடைய அண்ணாந்து பார்த்தா, ஒருவேளை இதுவே கூட இறுதி அணைப்பாக இருக்கலாம் அப்படின்னா. நான் திரும்ப வரும்போது கையில் பெட்டியோடு வருவோனோ அல்லது பெட்டிக்குள் வருவோனோ எனக்கு தெரியாது. நான் திரும்ப மீண்டும் வரும்போது தேசிய கொடி ஏற்றிவிட்டு வருவனோ அல்லது தேசிய கொடியை போர்த்தி கொண்டு வருவனோ தெரியாது. அதுவரை நீ குடும்பத்தை பார்த்துக்கொள், தேசத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது இந்த பூந்தோட்டம் என்பது பூந்தோட்டமாக வாழ்க்கை மாறிவிடாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறோம். நீங்கள் நல்ல தீர்ப்பை தாருங்கள். ஏனென்றால் நயன்தாராவுக்கு அப்பாவாக நடித்த நீங்கள் நயன்தாரா பெண்ணுக்கும் அப்பாவாக நீங்கள் நடிக்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதனால் எங்களுக்கான தீர்ப்பை சொல்லுங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இனிய
மலரப்போகிற இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வாழ்த்தை நான் கேட்டதே கிடையாது. நயன்தாரா பொண்ணுக்கு அப்பான்னா எனக்கு என்ன உறவுன்னு தெரியல. ஒன்றும் சரி இருக்கட்டும், சினிமா தானே, ஒன்றும் இல்லை. நல்ல என்னம்மா தயார் பண்ணீங்க? இந்த அம்மாவை ஏற்றி நிப்பாட்டுறதுக்கா? நல்லா அழகாக கேட்டார். எங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, இது சொன்ன உண்மைதாங்க. அந்த ஊர் கடைசியில் கொண்டு போயிட்டாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதில் 80 வயசா, 90 வயசா, 18 வயசா, 20 வயசா எல்லாருமே இருக்காங்க. பயமாக இருக்குது. அடுத்த தலைமுறை யாரை இழக்க போகிறோங்கிற ஒரு பயம் வருது. இது எங்கே போய் சொல்லுவீங்க? கோர்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குது. எப்போவாது தான் நீதிமன்றம் போகணும்னா, எப்போதும் நீதிமன்றம் போகிறதா இருந்தால் அவர் நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவராக தான் இருக்கணும். எந்நேரமும் கோர்ட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தால் அது என்ன முறை? தமிழ்நாட்டில், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகமான குடும்ப நல வழக்குகள். இது எதுக்கு இவ்வளவு குடும்ப நல வழக்குன்னு பூசி மொழுவானே, விவாகரத்து வழக்குகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறாங்க. ஒரு நீதிபதி சொன்ன செய்தி இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதிகமாக போயிட்டே இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் என்னமோ ஆயிடுச்சு, புரியலைங்கிறார். அந்த நிறைவாக அவர் சொன்னபோது தேசிய கொடி ஏற்றி விட்டு வருவேனா போர்த்தி கொண்டு வருவேனான்னு கேட்குறப்ப எப்படியான போராட்டத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப துல்லிதமாக எடுத்து கொடுத்தார். ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு நம்முடைய அருமையான பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்து நிறைவாக இல்லை என்ன சொன்னாலும் சரி வாழ்க்கை பூந்தோட்டம் தான் என்று பேசுவதற்காக வாங்க. உண்மையிலே திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, கும்பகோணம் கோயிலழகு, மன்னார்குடி மதிலழகு, ஆரணிக்கு அரசினல் வியாபாரிகள் சங்கம் தான் அழகு. உண்மையிலே குத்துப்பட்டவன் கூட தூங்கிடுவான், குறை வைத்துக்காரன் தூங்கிட மாட்டான்னு சொல்லுவாங்க. பசி இருந்தா கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும். ஆமா, எந்திரிச்சு ஒண்ணுமில்லைன்னா கள்ளப்பருப்பையா தின்னு படுத்துப்போம். அப்படியே அதத்தான் சொன்னாங்க, ஒரு சான் வயிறு இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, அரிசி பஞ்சமே வராட்டா நம்ம உசுர வாங்குமா பரோட்டா அப்படின்னு கேட்டார். அதே அப்பா அந்த காலத்துல தஞ்சை ராமையாதாஸ் எழுதின பாட்டு இந்த பாடு. அதனாலதான் எத்தனையோ இன்னைக்கு 2G 3G 4G 5G வந்தாலும் கஞ்சி தாங்க பெருசு. அததான் அரசினல் வியாபாரிகள் சங்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மரதகாசி சொல்லுவார், இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி, விவசாயி விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. அருமையா சொன்னாங்க மருதகாசி பாட்டு. ஆமா, 2 பேரும் வந்து ஒரே போராட்டமா, 2 பேரும் கல்யாணத்தை நல்லா பண்ணிக்கிட்டு போராட்டம்னு வந்து பேசுறாங்க. அதானே முதல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, அவருக்கு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை, ஜாதகத்தில் வழியும் இல்லை. ஒரே பாட்டுல 2 பேர் வாழ்க்கையை முடிச்சிடலாமா? ஆனா நாங்க அப்படி இல்ல, காயிலே சுவைப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, நோயில்லா உடம்பிருந்தா 100 வரை காதல் வரும், மாமியார் கொடுமை இல்லை, மாமனார் யாரும் இல்லை, சாமியை மணமுடிச்சா சந்தோஷம் குறைவதில்லை, காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பூந்தோட்டத்துக்காரன் பார்த்தீங்களா? மாமியார் யாரும் மாமியார் கொடுமை இல்லையா, மாமனார் யாரும் இல்லையா? மாமியார்னா சண்டை போடதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம வந்து சோகமா உட்காரவா? நான் இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு வரும்போது கூட எங்க மாமியார் அப்படி திட்டுச்சு, என்ன இருக்குது 2 முழம் உனக்கு மைக்கு வேற கேக்குதா அப்படின்னு கேக்குது என்கிட்ட. நான் அழவே இல்லையே, அது திட்டிகிட்டே இருக்குது, நான் அழல. ஏன் தெரியுமா? போட்ட மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது இல்லை, அதுக்காகத்தான் அப்படியே ஈஸியா எடுத்துக்கிட்டோம். இதுதானங்க வாழ்க்கை. நீதிபதி அவர்களே, பிறக்கும் போது தாய் அழ வைக்கிறோம்,
இறக்கும் போது சுத்தி இருக்கிறவங்களை அழ வைக்கிறோம், இருக்கும் போதாவது மத்தவங்களை சிரிக்க வைக்கணும். அதுதான் எங்க வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். யாருக்கு வாழ்க்கை போராட்டம் தெரியுமா? பேச தெரியாதவனுக்கு பேச்சு ஒரு போராட்டம், பாட தெரியாதவனுக்கு பாட்டு ஒரு போராட்டம், படிக்க தெரியாதவனுக்கு படிப்பு ஒரு போராட்டம். அதுபோலத்தான் வாழ தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை போராட்டமே தவிர வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை பூந்தோட்டம். கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் இருக்கும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், கண்ணி இளமை என்னை அழைத்தால் தன்னை மறந்தே வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். எவ்வளவு அருமையா சொன்னாங்க நீதிபதி அவர்கள். பழைய பாண்டியான்னு ஒரு படம், அது தற்கொலை பண்ணிக்கிற போவார் கதாநாயகன், தண்ணிக்குள்ளே குதிச்சிருவார், பார்த்தா மொழிங்கிறத தான் இருக்கும். அந்த மாதிரி சிரிச்சிட்டு தான் அந்த பாட்டை ஆரம்பிக்கும். எதுக்கு போய் சாகணும்னு நினைக்கிறேன்? வாழ நினைத்தால் வாழலாம், வண்ணப்பறவை கையில் கிடைத்தால் வாழ. எவ்வளவு அருமையா இருக்கு. நான் சமீபத்தில் ஒரு கவிதை படிச்சேன் நீதிபதி அவர்களே. முள்ளோடுதான் வாழ்க்கை என்றாலும் சிரித்துக் கொண்டிருக்கிறது ரோஜா. ஆஹா, அடடே, இருக்கணும். சிரிக்க தெரியாத லைஃபும் சிங்காரிக்க தெரியாத ஒய்ஃபும் வேஸ்ட். இது யார் சொன்னா? என்றார் அறிஞர் மலர்விழி. சொல்லிட்டு இருக்குமா படக்குன்னு? அது யாரும் தெரியாம போட்டான். எனக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால திருமணம் நடுவர். என்ன வர்ற ஆளு இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸா? ஒவ்வொரு ஆளா என்ன பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த அம்மா வந்து 13 வருஷம் 10 வருஷம்னு எல்லாத்துக்கும் ஒரே காசு தான். ஞாபகம் காசு தராட்டியும் பரவாயில்ல. இப்ப நினைச்சாலும் அப்படியே சந்தோஷமா இருக்குன்னா பாருங்களேன். நான் எனக்கு கல்யாணத்தப்ப எங்க அப்பாட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்தறைக்கு அம்மியே இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பயலுக்கு மம்மியே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன். என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே. ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? இப்படி கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனாங்க. எங்க அத்தா மட்டும் சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சுட்டு போனார். பட் அந்த நேர்மை எனக்கு பிடிக்கும். என்ன செய்தாலும் கோவப்பட மாட்டார். கோபக்கார மச்சானும் இல்லை, என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. அப்படி சந்தோஷமா இருக்கணும். கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் எங்க அத்தா பேசின முதல் வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா பேசினார்? கண்ணே, என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்கு அப்படின்னார். என் கஷ்டம் தீர்றது உன் கையில தான் இருக்குன்னு 2 வளையல கலத்திட்டு போனார். நமக்கு என்ன வளையலாம் முக்கியம்? வாழ்க்கை தானே முக்கியம். ஆனா வீடு என்ன, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சண்டை இருக்கணும். சண்டை இருந்தாதான் வாழ்க்கை சக்சஸா இருக்கும், இனிக்கும். ஆமா, இப்ப நான் இங்க நிக்கேன், என் உடம்பு தான் இங்க நிக்குது, என் மனசெல்லாம் எங்க வீட்டுக்காரரை சுத்தி சுத்தி வருது. ஏன் தெரியுமா? இப்ப எந்த வீட்டுல இருக்காருன்னு எவனுக்கு தெரியும்? என்னம்மா 2 பேரும் ஒரே நீங்கிறது இப்படி. நீங்க உன்னை தப்பா நினைச்சு கையை தட்டாதீங்க. மாமியார் வீடு, அம்மா வீடு, 2 வீடு இருக்கு, எல்லாம் ஒரே தெருவுல இருக்கு. ஆமா, ஏதாவது ஒரு வீட்டுல இருப்பாரு. அதாவது இவங்க தப்பா சொல்லிடுவாங்க, நம்ம ரைட்டா புரிஞ்சுக்கிறோம். என்னடா பட்டி பண்றது? ஒரு நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமா. வந்த உடனே முதல் போன் அவருக்கு தான். அத்தா எங்க இருக்கீங்க? உன் இதயத்துல தான் தங்கம். அப்பவே எனக்கு இவர் பொய் சொல்றாருன்னு சந்தேகம் தான். எங்க இருக்கேன்னு உண்மையை சொல்லுங்க. நம்ம வீட்டுல தாண்டி இருக்கேன். ஏன் நம்ம வீட்டுலயா இருக்கீங்க? அப்ப நம்ம மிக்சியை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கர்ன்னு போட்டார். அப்பாடா, நம்ம ஓட்ட மிக்சி ஓடுது, வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். அடுத்த நாள் பட்டிமன்றம் வந்தேன். அத்தா எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் எங்க இருக்கேன் நொங்க இருக்கேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு. இப்போ ஒன்றும் மிக்சியை தானே போடணும், நான் போடுறேன் பாருன்னு அவரே முந்திக்கிட்டு மிக்சியை போட்டார். அப்பாடா, நம்ம ஓட்ட மிக்சி ஓடுதுன்னு நிம்மதியா இருந்தேன். 3வது நாளும் பட்டிமன்றம் வந்தேன். பட்டிமன்றம் கேன்சல் ஆகிட்டு வீட்டுக்கு போனேன். பிள்ளைகள் 2 வாசல்ல இருக்கு. அப்பா எங்கம்மா? அப்பாவா? வீட்டில் இல்லைம்மா, இருக்கேம்னாரு. போமா, நீ 3 நாளா பட்டிமன்றம் பேக தூக்கி போட்டு இந்த பக்கமா போற. அப்பா ஒரு கட்ட பையில மிக்சியை தூக்கிட்டு இந்த பக்கமா போற. பாவி மனுஷன் பிளக் பாயிண்ட் எங்க வச்சிருப்பாருன்னே தெரியலங்க. இனிமே நீங்க அடுத்த வட்டம் போன் பண்றப்ப கிரைண்டர் போட சொல்லுங்க, அப்பதான் ஒரு ஐடியா இருக்கும். அப்போ ஆட்டோல தூக்கிட்டு சுத்துவாரு. அதுக்கும் நான் தான் காசு கொடுக்கணும். அதான் என்னதான் இருந்தாலும் அப்படி சண்டை வரதானங்க செய்யும். எல்லாரும் கவரிமான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க வீட்டுக்காரர் கவரி மேன்.
ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? வெளியில யார்கிட்ட சண்டை போட்டாலும் என்ன சப்புன்னு அரைஞ்சிருவார். நான் அழ மாட்டேன், வலிக்கும், வலிச்சாலும் அழ மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்புறமா அழாதன்னு அடிப்பார். எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதுல ஒரு இன்பம் இருக்கு பாருங்க. துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் இங்கு அதிகம். இன்பம் துன்பம் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. சண்டை வராம இருக்க ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். வாங்க வாங்க, எல்லாம் பூரா டிப்ஸா வச்சுக்கிட்டு அலையிறீங்களா? இந்த மாதிரி 2 டிப்ஸுங்குது, அந்த மாதிரி 2 டிப்ஸுங்குது. எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு இளமையில ஒரு பெண் கணவன் இல்லாமல் வாழ முடியாது, முதுமையில ஒரு ஆண் மனைவி இல்லாமல் வாழவே முடியாது. இதுக்கு சண்டை இல்லாம வாழன்னா பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? கோயில்ல போய் ஓம் ஓம் ஓம்னு சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள கணவன்கிட்ட ஆம் ஆம் ஆம்னு சொல்லணும். ஆண்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ், எப்பொழுதும் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவள் கடைசி காலத்தில் உங்களை தாயாக கவனித்துக் கொள்வாள். இதை மனசுல வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தருகின்ற இன்பம் எவ்வளவு பெரிய பூந்தோட்டம். நீதிபதி அவர் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் வள்ளுவர் சொல்லியிருக்கார். அவோ எல்கேஜி தான் படிப்பான் பிள்ளை. ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான், அப்பா வாசலுக்கு ஓடி போவார். என்னடா ராஜா ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க. அவன் அங்க இருந்து பேசுவான், அப்பா அப்பா அத்தை புங்காம பச்சை. அப்பாவுக்கு புரியாது. அம்மாவை கூட்டி பிள்ளை ஏதோ சொல்றான் வந்து கேளு. அம்மாவை பார்த்த உடனே இவனுக்கு பாசம் பைப்பா சொல்லியா பொத்துட்டு போதும். அம்மா என்னம்மா, அம்மா என்னம்மா, அம்மா 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 அத்தை புங்காம பச்சை. ஓ அடுத்த புதன்கிழமை பரிச்சையாடா ராஜா, வா படிக்கலான்னு சொல்லும். தாய்மொழிங்கிறது, அதாவது தாய்க்கு மட்டும்தான் புரியும். எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பிள்ளை இடுப்புல ஊதிட்டு வரும். அதை போய் எது கேட்டா ட்ரு அப்படின்னா உடனே அந்த அம்மா மொழிவே இருக்கு, அவங்க அப்பா மோட்டர் பைக் வாங்கியிருக்காராம், அதை சொல்றியான். அவனை உங்க அப்பன் பேர் என்ன கேட்டாலும் ட்ருன்னு சொல்லியா. அது கேட்டான். அதான் சொன்னாங்க, அஞ்சல் வழி கல்வியை டெல்லி கற்று தந்தது, கொஞ்சல் வழி கல்வியை குடும்பங்கள் தானே கற்று தந்ததுன்னா. ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. டெய்லி 1 மணி நேரம் செல்ல ஆஃப் பண்ணி வைங்க, டிவி ஆஃப் பண்ணி வைங்க, குடும்பத்தோட உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசினாலே போதும். நம்ம மனசு சரியில்லைன்னு ஜோசியக்காரன்கிட்ட போக வேண்டாம், உடம்பு சரியில்லைன்னு மருத்துவர்கிட்ட போக வேண்டாம், மனைவி சரியில்லைன்னு கோர்ட்டுக்கு போக வேண்டாம், பிள்ளைகள் சரியில்லைன்னு ரோட்டுக்கு போக வேண்டாம். மனசு விட்டு பேசுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். அலைகள் இருந்தாலும் கடலில் படகு ஆடி தவழ்ந்து வரும், துயரம் இருந்தாலும் வாழ்வில் சுகமும் தொடர்ந்து வரும். அந்த சுகத்தில் மயங்கி விடு, வந்த துயரை மறந்து விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி, வணக்கம். நீங்க கேட்ட 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. கோர்ட்ல கூட்டமா இருக்குனீங்க, ரோட்ல கூட்டமா இருக்குனீங்க, எல்லாத்துக்கும் பதில் என்ன? கொஞ்சம் அமைதியா பேசினா போதும். வீட்டில் கணவன் மட்டும் இல்லை, மனைவியும் தான், அதையும் மறந்துடக்கூடாது. நீங்க ஒரு சைடில் நினைச்சிடக்கூடாது. கொஞ்சம் அமைதியா பேசிட்டோம்னா அது மாதிரி மகிழ்ச்சி எதுவும் இல்லை. அருமையா பேசியிருக்காங்க. பட்டிமன்றம் ஒரு சுற்று முடிஞ்சது, இன்னும் எத்தனை சுற்று சுற்றுவாங்களோன்னு கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் அந்த காலத்தில் தான் அணித்தலைவர்கள் மீண்டும் வந்து உங்களை, அதெல்லாம் புராண காலத்தில். இப்போ 2020 மேட்ச்சு அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வந்து நேரத்தை முடிச்சாகணும். அதனால் இப்போ தீர்ப்புக்கு வந்துடலாம். எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஐயா முதல்ல சொன்னபோது நான் ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்கிறாராக்குன்னு நினச்சேன், யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை, உண்மையிலேயே நான் பெருமிதமாக மகிழ்வோடு சொல்லுகிறேன். நேரான பிறகு கூட பலர் வந்தார்களே தவிர சென்றார்கள் என்று யாரும் இல்லை. அதுவே இந்த சங்கத்துக்கு ஒரு பெரிய பெருமை. நல்ல அழகாக நீங்கள் கேட்குறீங்க, அருமையாக ரசிக்கிறீங்க. நேரம் ஆக 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 சோர்வு ஏற்பட காணுங்க. குதூகலமும் மகிழ்ச்சியும் அன்பும் ஏற்படுகிறது என்றால் நீங்கள் பாரம்பரியமாக இலக்கியங்களை ரசிக்கின்றவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதுவே எங்களுக்கு பெரிய பெருமை. நல்ல பேச்சாளர் கிடைக்கிறது உங்களுக்கு பெருசுங்க, எங்களுக்கு இப்படி ரசிகர்கள் கிடைக்கிறது நாங்கள் செஞ்ச பாக்கியம். திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க. நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப தோடி வாச்சார்னா கண்ணாசன் கேட்பார், எப்படி உன் குழலில் மட்டும் தோடி ஓடி வருகிறது அப்படின்னு கேட்பார். எப்படி வந்து நிற்குது. தஞ்சாவூரில் வந்திருக்காருங்க ஒரு பணியார் வீட்டுக்கு, வாசிக்கிறாரு. அப்போல்லாம் மைக்கு கிடையாது, லைட் கிடையாது.
வாசிக்கிறாரு, தோடி ராகத்தை ஆரம்பிச்சிட்டார். அதுவும் அந்த மௌடி மஸ்தான் வேலை காட்டுற மாதிரி காட்டுவாருங்க. பாம்பு வந்து ஆடுற மாதிரி இருக்கும், அப்படியே அந்த மாதிரி அந்த ராகம் அப்படி மயக்கும் நம்மளை. அப்போ ஒருத்தன் கேஸ் லைட் தூக்கி திங்கிறான், தலையில் கேஸ் லைட் தூக்கிட்டு வெளிச்சத்துக்காக நிற்கிறான். அந்த ராகம் வாசிக்கிட்டே வர்றாரு. அப்படி வாசிக்கிட்டே வர்றப்ப ஒரு பிர்கா அப்படின்னு அடிக்கிறார். அந்த தலையில் லைட் வச்சுருந்தான் பார்த்தீங்களா, பேஷ் அப்படின்னா லைட்டோட அந்த நாசுரத்தை கீழே வச்சுட்டாருங்க. வச்சுட்டு சொன்னார், உனக்காகத்தாயா வந்தேன், நான் பண்ணையார் கொடுக்குற காசுக்காக இல்லையா. உட்காந்து ரசிக்கிறது ஈஸி, நீ நிற்கிற, உன் தலையில் விளக்கு இருக்குது. ஆனால் நீ என் சங்கீதத்துக்குள்ளே இருந்த பற்றியா, உன்னை போன்றவர்களுக்காகத்தான் நான் வந்து வாசிக்க வர்றேன்னு சொன்னால் பேச வர்றதே எதுக்கு? இவர் 7 மணி நேரம் பஸ்ஸில் வர்றாரு, நான் 6 மணி நேரம் காரில் வர்றேன், இவங்க 12 மணி நேரம் ரயிலில் வர்றாங்க. என்ன நோக்கி? பணம் என்பது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்க. ஒரு லாட்டரி சீட்டு இருந்தால் கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடுவான். ஆனால் இப்படியான சபை எங்களுக்கு கிடைக்குமா? இதுதானே பெரிய பெருமை, அதான் உண்மை. எப்படி இப்போ தீர்ப்பு சொல்கிறது? வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமா? போராட்டம்னு அவர் தொடங்கினார். போராட்டம்ங்கிறதுனா அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, என்னென்ன வகையில் வாழ்க்கையின் இடர்பாடுகள் இருக்குது அது தெரிஞ்சுதான் ஆகணும். இப்போ நீங்கள் விமானத்தில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏறினவுடனே பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிட்டா, அது இதுக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா, உங்களுக்கு மேலே ஏர் பேக் இருக்கும், இது அப்படி சொல்லி இது சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க. நம்ம அதுக்காக கோவப்பட முடியுமா? மூஞ்சியப்பாரு, போகிற இன்னைக்கு தான் முதல் விமானத்தில் வர்றேன், அது முங்கிருச்சுன்னா, ஓடிஞ்சிருச்சுன்னா, விழுந்துருச்சுன்னா போய் உட்கார சொல்கிறவளை அப்படியா சொல்கிறோம்? இல்லை. இதெல்லாம் வந்தால் என்ன செய்யணும்னு அப்போ சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். கிணறு தோண்டி வைத்து அதில் நீர் நிறைந்திருந்தால்தான் வீடு தீப்பற்றிகிற போது அள்ளி மோந்து அணைக்கலாம். வேகிற வீட்டுக்கும் வெட்டுற கிணத்துக்கு உதாரணம் காட்ட முடியுமா? தீ பிடிச்சிருச்சு, இந்த கிணறு வெட்டுறேன், இந்த வெட்டிக்கிட்டேன், வெட்டி பிடிச்சி தண்ணி வந்தோடனே அதில் ஊற்றலாம், அது வரைக்கும் எரிஞ்சு போகுமேடா. இவர்கள் சொல்வது தான் தேவையெல்லாம் போராட்டம், பிறப்பு போராட்டம்னா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு மருத்துவம் இங்கே வந்திருக்குது. அது என்ன தெரியுங்களா? செயற்கை கருவூட்டல் மூலமாக குழந்தைங்கிறான். பயமாக இருக்குது. ஏன்? எப்படி வந்தது? என்ன தேவை? எதனால் இந்த நிலை ஏற்பட்டது? நம்ம பாரம்பரியமாக எத்தனை பிள்ளைகளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க சொன்ன நாட்டில் சொன்ன வார்த்தையில் என்னாச்சு? உணவில் குழப்பம். ஒரு டாக்டர் எனக்கு சொன்னாருங்க, 30 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்தா நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஒரு கேன்சர் பேஷண்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 300 பேர் வர்றாங்க வச்சுக்கோங்க. ஆந்தாலஜிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆந்தாலஜிங்கிறது புற்றுநோய், அதுலேயும் 32 வகை இருக்குங்க. 32 வகையான புற்றுநோய்ங்கிறான். எப்படி வந்துச்சு? எப்படி போராட போகிறான் மனுஷன்? அவன் வெளியில் போராடுறதுக்குங்க, தனக்குள்ள அவன் எந்த செஞ்சான்? இவன் என்ன தப்பு பண்ணிட்டு இதை பிறக்கிறான்? ஒன்றும் இல்லையே. பிறக்கிற குழந்தைக்கு சில நேரங்களில் ஏற்படுற அந்த விஷயத்தை பார்க்குறப்ப அது என்ன தப்பு பண்ணிட்டு வந்துச்சு? நம்ம தான் செஞ்சோம், அவன் செஞ்சவனுக்கு அனுபவிக்கிறாடா சொல்லுவோம். இல்லை, இது யார் செஞ்சது? இப்போ ஐநா சபையில் ஒரு பொண்ணு பேச்சுதான் தெரியுங்களா? 16-18 வயசாங்க. அத்தனை தலைவர்களும் தலை குனிஞ்சு உட்காந்துட்டான். அடிச்சு கேட்டா, டே அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமிக்கு என்னடா கொடுத்துட்டு போகிறீங்க? என்ன கொடுத்துட்டு போகிறீங்க? நம்மளையே வச்சு பாருங்க. 250 வருஷம் ஆண்டாங்க ஆங்கிலேயர்கள் நம்மளை. 250 வருஷம் எல்லா ஆற்றிலும் நீர் இருந்தது, குளங்களில் நீர் இருந்தன, குளங்கள் தூர்க்கப்படவில்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆறு இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, மணல் இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஆறு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதானே இது யார் எடுத்தா? வெள்ளக்காரன் எடுத்தான். அவனா வெள்ளக்காரன்? அவனா கொள்ளக்காரன்? இல்லைங்க, நம்ம தான் கொடுத்துட்டு போனான்ல. அப்போ சொன்னாருங்க, இந்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரியாக இருந்த வின்சென்ட் சர்ச்சில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காது அப்படின்னா இருந்தால் என்னன்னு கேட்டாங்க. தே ஆர் அன்ஃபிட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னா இருந்தால் ஒரு வார்த்தை. அவர்கள் சுதந்திரத்துக்கு லாயக்கற்றவர்கள். அவன் சொன்ன தப்புங்க இருந்தாலும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் சுதந்திர நாடாக தான் இருந்தோம், நாங்கள் மன்னராட்சி உடையவர்களாக இருந்தாலும் எங்கள் நாட்டில் சுதந்திரம் இருந்தது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் பலரால் ஆளப்பட்டு யாராவது ஆண்டா போதும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை கிரிக்கெட் பார்ப்போம், நம்ம டிவி பார்ப்போம், நம்ம வேலையை பார்ப்போம்னு ஆகி போனால் என்னங்க ஆகுது? நோய்.
வறுமை. இந்த வறுமைங்கிற ஒரு விஷயம் கொடுமையான ஒன்று. அருணகிரிநாதர் தான் சொல்லுவார். எப்படி கந்தரன்புதியை நம்ம முருகன் பாடிட்டு போயிடக்கூடாதுங்க. கந்தரன்புதியில் ஒரு பாட்டு வருது தெரியுமா? முருகா வறுமை வராமல் பார்த்துக்கோ. வறுமை வந்தால் என்ன தெரியுமா? என் உருவம் மாறும். முதல்ல எப்படி இருந்த மனுஷனே எப்படி போயிட்டா? வறுமை வந்தால் உருவம் மாறும். அப்புறம் என்ன? சொன்ன சொல்லு மாறுங்க. 8ஆம் தேதி கொடுக்குறேன் பணத்தை சொன்ன சொல்லு மாறுங்க. உருவம் மாறும், எல்லாம் மாறும். அது மாறும், இது மாறும், எல்லாம் மாறும். அதனால் தயவு செஞ்சு முருகா வறுமை வராமல் பார்த்துக்கோ. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா. அடியந்தமிழா அயில்வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. மிடின்னு என்ன தெரியுமா? மிடி சுடிதார் நினச்சிட்டு போயிடாங்க. மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். என் வீட்டில் மிடி வரக்கூடாது. வறுமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். போராடுறான், வறுமையோட போராடுறான், வாழ்க்கையோட போராடுறான். இன்னும் பாருங்க, இப்போ சௌரியமாக இருக்கும். இன்னும் ரிசல்ட் வரப்போகுது, பரீட்சை வரப்போகுது, பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும், எங்கேயாவது கொண்டு காலேஜில் சேர்க்கணும். பாடுறா பாடு நம்ம அவ்வாடி என்ன எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம்? எப்படி இது பண்ணுவோம்? துள்ளித்திருந்த பருவத்தை என் துடுக்கடிக்கு என்னை பள்ளி கெடுப்பாத பாதகன்னார் அந்த காலத்தில். இன்னைக்கு அப்படி இல்லை. நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, அவன் படுற பாடு நமக்கு தான் பயமாக இருக்குது. அதுவும் பிள்ளை 10 நிமிஷம் வரலேன்னு வைங்க, நம்ம எல்லா வகையான விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம பயந்து போகிறோம்ங்க. 10 நிமிஷம் தான் வரலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் 10 நிமிஷம் ஃபோன் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஃபோன் எடுக்கலைன்னு என்ன ஆகும்? ஒருத்தங்க கவி எழுதியிருந்தாங்க. பிள்ளை காணாமல் போன போது ஊரெல்லாம் தேடிய தாய் ஊரோரத்தில் இருந்த கிணத்தை எட்டி பார்க்க பயந்தாள் அப்படின்னு எழுதுறாரு. ஒருவேளை அந்த பிள்ளை உள்ளே கிடந்துருச்சுன்னா எப்படி பாருங்களேன், கிடக்காப்பா. அவள் ஏன் பயப்படுறா? பிள்ளை ஒருவேளை கிடந்துருச்சுன்னா அந்த பிள்ளை அங்கிட்டு வந்துருச்சு, அது வேற விஷயங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மனசு படுற பாடு இருக்கே, என்ன போராட்டம். இவெல்லாம் எப்படி இது இருந்துச்சா? இல்லையே. இப்போ வாழ்க்கையில் இந்த போராட்டம் இருக்கே. ரிசல்ட் வந்தால் போராட்டம், பாஸ் பண்ணால் போராட்டம். 40 மார்க் எடுத்தால் நம்ம எங்கள் ஊரில் கிடா வெட்டி மொட்டை எடுப்பாங்க. 40 மார்க் நம்ம ஜென்மத்திலேயே இப்படி எடுத்ததில்லை, நம்ம பரம்பரையிலேயே இப்படி ஒரு புத்திசாலி பிறந்ததில்லை. சர்சிவி ராமன் பிறந்துட்டாருன்னு இன்னைக்கு 99 மார்க் அந்த பிள்ளை வாங்கியிருக்கு, குடும்பமே விட்டு அடிக்கு. இன்னும் எப்படி போ நீ படிக்க போகிற? என்ன உனக்கு தான் சீட்டு கிடைக்கல, என்னத்தை படிச்சுட்டு என்ன செய்ய? அந்த பிள்ளை தப்புன்னாங்க. 99 வாங்கினது தப்பா? 99 வாங்கின பிள்ளையை போட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நிலைமை முத்தி போச்சுன்னு தானே அர்த்தம். யார் பைத்தியம்? நமக்கே தெரியல. பாரு, உனக்கு கிடைக்கல, எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுல. என்னென்னமோ முடிவை இளம் வயது பிள்ளைகள் எடுக்கிறார்களே, காரணம் என்ன? என்ன இனிமையாவா இருக்கும்? இதில் யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன் தலையெழுத்து சொல்ல முடியுமா? அது எப்படி நியாயமாகும்? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க முடியாது. அந்த காலத்தில் ஒரு படம் வந்துச்சு, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு ஒரு படம். சிவாஜி கணேசன் துணை நடிகர் வருவார். கதாநாயகன் டிஆர் ராமச்சந்திரன் கார் ஓட்டு போவாருங்க. ஒரு சின்ன பையன் குறுக்கு வந்து விழுந்துருவேன், நான் அடியப்பட மாட்டேன், அங்கே விழுவேன், வண்டி நிப்பாட்டுருவார். உடனே ஊரே ஓடியாந்துருவாங்க. நீங்கள் ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 வீடு தான், 300 பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் கேட்பான், அந்த பிள்ளை அடிபட்டிருந்தா, அதுக்கு மண்டை உடஞ்சிருந்தா, கைகால் போயிருந்தா? பதிலுக்கு இவர் கேட்பாரு, அவங்க அப்பனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா, அந்த பையன் பிறக்காமல் இருந்திருந்தா, நான் கார் வாங்காமல் இருந்திருந்தா, இந்த பக்கம் வராமல் இருந்து போடா வேலையை பார்த்துக்கிட்டு. ஒன்றும் நடக்கல, அவன் எந்திரிச்சு போயிட்டால. இது எதுக்கு இப்படி யோசிக்கிற? யோசிக்க வேண்டிய அளவுக்கான விஷயங்களை கொண்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. வேலை கிடைக்கலையா? கஷ்டமாக இருக்குது. வேலை கிடைச்சிருச்சா? கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் அவர் கடைசியாக வாங்கின சம்பளம் 498 ரூபா. சந்தோஷமாக தான் இருந்தோம். 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் என்னை சேர்த்து 5 பேர், நல்லா தான் இருந்தோம். இன்றைக்கி என்ன தெரியுங்களா? அவங்க அந்த காலத்தில் கடைசியாக ரிட்டையர்டாக போகிறப்ப தாங்க அதிக சம்பளம் வாங்குவாங்க. இன்றைக்கி முதல்ல அதிக சம்பளத்தை கொடுத்துட்டு அவனை எல்லா கடனையும் வாங்க வச்சுக்கிட்டு இந்த வேலை போயிருமோன்னு சொல்லி தினம் அவனை கொண்டுக்கிட்டே இருக்காங்க. இஎம்ஐ கட்டியே அவன் என்ன செத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே எப்படி நிம்மதியாக இருப்பானா? இப்போ வாழ்த்து ஜெயிச்சிருவானா? திருமணம் அது இதெல்லாம் சொல்கிறது அதை விடுங்க. தண்ணி குடித்தனம், கூட்டு குடித்தனம், இன்றைக்கி அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. என் நண்பர் கல்யாணம் பெங்களூரில் இருக்கார். அவரை பார்த்து கேட்டேன்,
கூட்டு கொடுத்துறமா தனி கொடுத்துறமான்னு. அவர் சிரிக்கிறார், என்ன இப்படி கேட்குறீங்க, என்னையா போய் கூட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாரு. பரவாயில்லைங்க, யார் யார் இருக்கானே, நானே என் பொண்டாட்டி அப்படின்னாரு. அந்த ஆள் டைவர்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறது போய் கூட்டு கொடுத்துறோம்னு எடுத்துருக்கா. இதுக்கு பேர் கூட்டு கொடுத்தணுமா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி பேரன் பேத்திப்பா இத்தனை பேர் இருக்கக்கூடியது கூட்டு கொடுத்துரும். சொன்னார்ல சுதந்திர போராட்டம் ஒன்றும் இல்லைங்க. 1806 வேலூர் கலவரம் மாத்திரம் ஜெயிச்சிருந்ததுன்னா இந்தியா ஒரு 100 ஆண்டுக்கு முதலே சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும், 100 ஆண்டுக்கு முதலே சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். அந்த கலவரம் சரியாக, அந்த போர் சரியாக பதிவு செய்யப்படலை. இன்னும் சொல்ல போனால் அதுதான் முதல் இந்திய சுதந்திர போர். தப்பா எழுதுறான். 1857 சிப்பாய் கலவரங்கிறான். சிப்பாய் கலவரம் எப்படிங்க இந்திய சுதந்திர போராகும்? சிப்பாய்களுக்குள்ள கலவரம் வந்துச்சு, கொடுக்குற சாப்பாட்டில் தப்பு இருக்குங்கிற மாதிரி. இது அப்படி இல்லை. இங்கே அப்போ கூட தெரியுமா, அப்போ கூட அந்த ஆங்கிலேய பெண்களை ஒன்றும் செய்யலை, போ சொல்லிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஓடிடு 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 போ. அவங்க ஓடுறாங்க. அப்படி அந்த கலவரம் நடந்தது. யுத்தத்துக்கு போராடினா, நாட்டுக்காக போராடினா. நம்முடைய மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது, அவங்கள பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமாங்க? வெள்ளைக்காரன் அவங்க சுதந்திர போராட்டத்தில் கடுமையாக போராடுறாங்க. பீரங்கிக்கு முன்னாடி நிற்க முடியல. ஒன்றும் இல்லைங்க, நம்மகிட்ட வீரமெல்லாம் குறையா இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முதல்ல அலெக்சாண்டர் வந்தார், அவர் கையில் கத்தி இருந்தது, நம்ம கையில் கத்தி இருந்தது. 1500 வருஷம் கழிச்சு வெள்ளைக்காரன் வந்தான், அவன்கிட்ட பீரங்கி இருந்தது, நம்மகிட்ட பீரங்கி இல்லை. வெற்றிவேல் வீரவேல் போனோம், மூணு சுட்டு விட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதான் வேறுபாடு. இப்போ அந்த மரு சகோதரர்கள் அவன் பிடிக்க முடியாத வெள்ளைக்காரன் என்ன பண்ண தெரியுமா? பீரங்கியை கொண்டு காளையார் கோயிலுக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்க. காளையார் கோயில் தெரியுமா? சாந்து போட்டு சதலங்க சந்தன போட்டு கமகமங்க மதுரை கோபுரம் தெரிஞ்சது செய்த மருதுபாண்டியரை பார்க்கடி சொல்கிறோம்ல, அந்த இதுகிட்ட பார்த்தாங்க, நிப்பாட்டினாங்க. நாளை மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக சேராவிட்டால் உன் வீட்டை அடிப்பேன். அதெல்லாம் சொல்லலைங்க, கோபுரத்தை தகர்த்துருவேன்னா. பெரிய மருத்து சொன்னார் தம்பியை கூப்பிட்டு, எத்தனை வருஷம்டா இருக்க போகிறோம்? 5 வருஷம் 10 வருஷம், ஓடி மறைஞ்சா 20 வருஷம். ஆனால் அந்த கோபுரம் எப்படி இருக்கணும்? காலங்காலத்துக்கு நிற்கணும்டா. திருஞான சம்பந்தர் பாடின கோயில் அது. திருக்கான பேர் எயில், அதுக்கு பேர் எயில்னா மதில்களை உடையதுன்னு அர்த்தம். போய் சரணடைவோம். சரணடைஞ்சாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டப்ப அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் கல்லிலும் கல்வெட்டு, சொல்லிலும் வார்த்தை, முள்ளிலும் நாங்கள் தந்த தான தர்மங்களை தருவேன் என்று நீ உறுதிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் தூக்கில் தொங்கினார்கள் என்று சொன்னால், அப்படி போராடி பெற்ற சுதந்திரம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளவோம் நாம் பாரதி. போராடாமல் எதுங்க கிடைக்கும்? நெடிய போராட்டம் ஏன்னு சொன்னா இதுதான் காரணம். அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கை என்பது நெடிய போராட்டம் தான் என்று நான் எல்லாம் முடிக்க. ஐயா உட்காருங்க. இப்பதான் பாகுபலி ஒரு பாகம் முடிச்சிருக்கேன், இன்னொரு பாகம் இருக்கு, இன்னும் முடிக்கலாமா? இந்த முடிச்சிடறேன். போராட்டம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? சரி, அப்போ பூந்தோட்டமே இல்லையா? ஒரு கேள்வி கேட்குறோம். எது பூந்தோட்டம்னு நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், வாழ்க்கையில் பூந்தோட்டம்ங்கிற விஷயங்கள் இல்லாமல் ஒருபோதும் இருக்காதுங்க. எது பூந்தோட்டம் அப்படின்னா, இப்போ நம்முடைய இளமை பருவம்னு நம்ம சொல்லுவோம். குழந்தையாக இருக்கிற போது நாம் பார்த்த மகிழ்ச்சியெல்லாம் எத்தனை சந்தோஷம். படுத்தோடனே தூக்கம் வருங்க, எப்போ விடுஞ்சுன்னு தெரியாது. அப்படிலாம் தூங்கியிருக்கோம். இன்றைக்கி முடியுதா? தூங்கிட்டு இருந்த கணவனை போய் மனைவி அடித்து எழுப்பியிருக்காங்க. பதறிப்போய் என்னான்னு கேட்டான், தூக்க மாத்திரம் சாப்பிடாம படுத்துட்டீங்கன்னு. இப்படித்தான் கொடுக்க இந்த கடமையை செய்கிற பொண்டாட்டியா? நல்ல வேளை கரைச்சி காதில் ஊத்தாம போனான். எப்படியோ உங்களுக்கு நான் கொடுத்தாவே. சின்ன வயசு சந்தோஷங்கள் இருக்கே. இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்குதே அதை மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த சின்ன வயசு சந்தோஷம் இருக்கே, நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம பயந்த பயம், நம்ம நம்பின நம்பிக்கை, அந்த புத்தகத்துக்குள்ளே மயில் இறகு வச்சு அது குட்டி போடணும்னு நம்பினமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. என் கூட இருந்த ஒருத்தெல்லாம் அதுக்கு அரிசி போட்டுக்கிட்டே இருக்கான். சினையாக இருக்குது, வெள்ளிக்கிழமை முட்டையிடும்,
உனக்கு நான் வந்து குட்டி 2 தரேன்னு சொல்லியிருந்தேன். எப்படியான ஒரு நம்பிக்கை! எவ்வளோ பணக்காரனாக இருக்க வேண்டியது நாங்கள் யோசிச்சு பாருங்க. அது சின்ன சின்ன கனவுகள் நிறைவேறிட்டா போதுங்க. தீபாவளிக்கு வெடி கிடைக்குமான்னு நினச்சி கிடைச்சிருச்சுனாலே அடே அப்பா மற்ற அப்போ காட்டிலும் முகத்தில் தெரிகிற சந்தோஷம் தானுங்க பெருசு. அதானே பூந்தோட்டம். பிள்ளை ஒன்றை கேட்டு அதை வாங்கி கொடுத்துட்டோம்னா, மனைவி ஒன்றை நினச்சி அதை வாங்கி கொடுத்துட்டோம்னா, அப்பா இது இன்னொரு திரும்ப இருக்க பிறந்தோம்னா இங்கே தானே பிறப்போம். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தினார் யார்? அப்பர் சுவாமிகள். எல்லாரும் மனுஷனாக பெறக்கூடாது. அவர் மட்டும் சொன்னார், குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையில் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. குனித்த பருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. சிவபெருமானுடைய முகத்தை ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய புன்னகை புத்தருடைய முகத்திலையும் பார்க்கலாம், சிவபெருமானுடைய முகத்திலையும் பார்க்கலாம். அந்த புன்னகைக்கு ஈடு ஏது? இதை காண்பதாக இருந்தால், அதை ரசிப்பதாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும். அது நீங்கள் கேள்விப்பட்ட கதையாக இருந்தால் கூட அது நம்ம சொல்லி பார்க்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எந்த இது வளர்த்தாலும் அதோடு நம்ம ஒன்றிடுவோங்க. அது சில பேர் நாய் வளர்ப்பான், பூனை வளர்ப்பான். ஒருத்தர் மைனா வளர்த்துருந்துருக்கான். மைனாங்கிறது நாகனவாய் புல்லுன்னு அதுக்கு பேர் இலக்கியத்தில். விசில்ல அடிக்கும். அந்த மைனாவோட தான் சாப்பிடுவான், அது கூட தான் தூங்குவான். திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்தில் வந்துட்டாங்க. மைனாவை அம்மாட்ட கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். அம்மா பத்திரமா பார்த்துக்கோ. இவன் போன 10 நிமிஷத்தில் மைனா தங்கு தண்ணிக்குள்ள ஒன்று செத்து போச்சு. அம்மாவுக்கு பெரிய வருத்தம். ஐயோ பிள்ளை கத்துவானே அப்படின்ட்டு சாயங்காலம் வந்தான். மைனா எங்கே அப்படின்னா, செத்து போச்சுடான்னு. அப்படியா சோறு ஓடு அப்படின்ட்டு சாப்பிட்டு போயிட்டான். அம்மாவுக்கு ஆச்சரியம், ஏன்னா அந்த பையன் அழுகவே இல்லை. 8 மணிக்கு திரும்பி வந்தான். மைனா எங்கே? செத்து போச்சுன்னு கீழே விழுந்து உருண்டு அழுதுருக்கான். சப்புன்னு ஒரு அரவட்டை கிறுக்கு நாய். 4 மணிக்கு அதானே சொன்னேன். அப்போ அழுகாம எப்போது அழுகுற? அது நைனா வாக்குன்னு நினச்சேன் அப்படின்னு இருக்கான். இவனுக்கு நைனா செத்தா கூட கவலைக்கு, அவனை பொறுத்த மட்டும் பையனா பையாது அடிக்காது, அவன் சொன்னபடி கேட்கும். அந்த வயது, சின்ன வயதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம். அடுத்து பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கொள்ளார்தங்கள் மேலநாய் கழிந்த நாளும் வெளிவடு மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கிட்டேன் அப்பர் சுவாமிகள். அடுத்து என்ன தெரியுங்களா? காதல்னு ஒரு பருவம் இருக்குது. யாரும் அதை பற்றி கவலையே படலைங்க. எல்லாருக்கும் 2 பேரும் குடும்பத்துக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. காதல் என்கின்ற பருவம்ங்கிறது எப்படிப்பட்ட விஷயம், எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆண் கூட காதலிச்சு சொல்லிடுவாங்க, பெண் சொல்ல மாட்டா இல்லை, சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டா. அதுதான் அவளுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம். அவளுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா? போலீஸ்காரன் மகள்னு ஒரு படத்தில் கண்ணாசன் எழுதியிருப்பாருங்க. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். ஜானகியினுடைய குரல் அந்த பாட்டை நீங்கள் எப்போயாவது கேட்டு பாருங்கள். எப்போயாவது கேட்டு பாருங்கள். இப்போ தான் எப்படின்னா உள்ளே போட்டோம்னா வந்துருமே. போலீஸ்காரன் மலர்கள் ஜானகி MS சுஸ்னான்னு போட்டால் டக்குன்னு பாட்டு வந்து போகுது. நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள், அவள் விடிந்த பின் துயில்கின்றாள், உன் இந்த வேதனை தீராதோ. அவள் பேசுகிற போது நடு இரவு முழிச்ச பிள்ளை என்னப்பா என்ன அப்படின்னு அம்மா கேட்டான்னா என்னன்னு எப்படி சொல்கிறது? நந்திக்கிளம்பகம்னு ஒரு நூலுங்க. இந்த பக்கத்தில் பல்லவர்கள் ஆண்ட பகுதியில் எழுதப்பட்ட நூல் தான் அது. அந்த நந்திக்கிளம்பகத்தில் அந்த காதலன் சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்ததை எப்படி தெரிவிக்கிறான்னா, ஒரு கல்லை கொண்டு எறிவேன், பறவை பறக்கும், அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு வரணும். அதே மாதிரி அவன் வந்துட்டான்னு தெரிஞ்சு வச்சு இவளுக்கு. எந்திரிச்சா அம்மா என்னம்மான்னு கேட்டா. என்ன சொல்கிறது? ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன், கீழே நிற்கிறான், அந்த வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம்மா. தண்ணி குடிக்க, சரி தண்ணி குடிச்சிட்டா. 2வது தடவை சத்தம் கேட்குது. திருப்பி எந்திரிச்சா. திருப்பி அம்மா என்னன்னா சும்மா அப்படி இதுக்கு போகிற அப்படின்னா. 3வது தடவை சத்தம் கேட்டுச்சு. 3வது தடவை எந்திரிச்சா. 3வது தடவை அம்மா பார்த்தா உட்காந்துருக்கா, எந்திரிச்சு உட்காந்துருக்கா. ஏன் பிள்ளை எந்திரிச்சு படுக்கிறாங்கிற மாதிரி அம்மா உட்காந்துருக்கா. அப்போ அந்த மனசுக்குள்ளே அந்த பெண் நினைக்கிறாளாம், இந்த ஊரில் நாயெல்லாம் தூங்கிருச்சு, இந்த தாய் தூங்க மாட்டார். நாய் துஞ்சினும் தாய் துஞ்சால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க. யாரை வெறுக்கிறா?
அம்மாவை கூட வெறுக்கிறா. என்னன்னா அவளுக்கு ஏற்படுற அந்த ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக அந்த 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 காலம் அது கிடைக்க முடியாத ஒரு சந்தோஷம். எங்கே எல்லாரும் ரிவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சினா எந்த இடத்துல நம்ம கேட்போம், எந்த வயதில் நீங்கள் வாழ ஆசைப்படுகிறீர்கள் ஒரு வார்த்தை கேட்டால் என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் அதை சொல்லக்கூட மாட்டான் சில பேர். சொல்லப்படாத விஷயங்களே உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியவை, நினைவு வச்சுக்கோங்க. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடக்குது மீதினா. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடக்குது மீதி. பெண் பார்க்க வர்றாங்கன்னா அந்த பெண்ணு படுற பாடும், பெண் பார்க்க போகிறப்ப அந்த ஆண் படுற சந்தோஷமும் எல்லாருக்கும் எப்படி மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனையில் படுத்திருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ அப்போ கூட அந்த கையை பிடிச்சிட்டு 2 பேர் பேசுகிற அந்த விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஏங்க இப்படியாவா இருந்தோம் நீங்கள் இந்த இப்போ எத்தனை பேர் இப்போ என்னை வந்து பெண்ணு கேட்டாங்க, நீங்கள் வர்றப்போ பார்த்துற எவ்வளோ சந்தோஷம், சொல்ல 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 எவ்வளோ நல்லா இருக்கும். அதனால தான் அந்த நெஞ்சில் ஒரு ஆலயம்ங்கிற படம் ஏன் ஜெயிச்சுங்கிறீங்க? செங்கல்பட்டில் பிறந்த ஸ்ரீதர் எடுத்த படம் ஏன் ஜெயிச்சு தெரியுமா? தான் இறந்த பிறகு இன்னொருத்தர் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு அந்த கணவன் நினைக்கிறான். அவர் சொல்கிறார், சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. இந்த ஒவ்வொரு சொல்லுக்கு இடையில ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும் பாருங்க. பாடி தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் அது வேறொரு கைப்படலாமா. இப்படி இந்த வார்த்தையெல்லாம் என்ன நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுதல். மணநாளின் போது மணவரையில் நிகழ்ந்ததை கணவனும் மனைவியும் மட்டும் அறிவார்கள். ராமன் அனுமனிடம் சொல்லி அனுப்பின 2 செய்தி என்ன தெரியுமா? நீ தான் என் தூதுவன்கிறத நீ சொல்கிறப்ப என் மோதிரத்தை கொடுத்தா மாத்திரம் பத்தாது, ஏன்னா அது கூட திருடிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து. நான் வீதியில் விஸ்வாமித்திரரோடு வந்தபோது மாடத்திலிருந்து பார்த்த ஒரு பெண், அவள்தான் இளவரசி. நான் வில்லை முறித்த போது நான் வீதியில் பார்த்தவன் தான் வில்லை முறித்தானா, வேறு யாராவது முறித்திருந்தால் என்னாவதுயா? எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா காடுன்னா நீ நினைக்கிறது தெரு இல்லை, காடு வேற. இதே கேள்வியை கண்ணகி கேட்டாங்க. பூம்புகார் நகரத்தில் பிறந்த கண்ணகி கேட்டாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளங்கால பூமி பார்த்தது இல்லையா அவங்க. வண்ணச்சீரடி வன்மகள் அறிந்தல்னு சொல்லுவாருங்க. இந்த 2 விஷயத்தை சொல்லு. அதே மாதிரி கருவுற்றாள்னு சொன்ன உடனே அந்த செய்தியை 2 பேர்த்த சொல்ல பெண் ரொம்ப தவிப்பாங்க. ஒன்று கணவனிடம், இன்னொன்று அம்மாட்டங்க. ஏன் தெரியுமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். இப்போ தானே போயிட்டு வந்தேன். இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். எதுக்கு? இல்லை என்ன எங்கள் அம்மா எப்படி சமந்திருப்பான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். நான் இப்படித்தானே எங்கள் அம்மா என்னை சமந்திருப்பா, எங்கள் அம்மாவை பார்க்கணும். இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையிலுடைய மங்களகரமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ங்க. போர் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரன் தன் வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிற போதோ அல்லது தன் வீட்டுக்கு அந்த செல்ஃபோனில் அந்த சிக்னல் கிடச்சி மனைவியினுடைய குரலையோ அப்பா அப்படின்னு அந்த குழந்தையுடைய குரலையோ அவன் கேட்டுட்டான்னா எத்தனை குண்டு அவனை தொலைச்சா என்னங்க? அந்த இன்பத்தோடு அவன் இறக்க மாட்டானா? சொல்லுங்க பார்ப்போம். திருவள்ளுவர் சொல்லார், மரணம் கூட எப்படி வரணும் தெரியுமா? தன்னை சார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அப்படியே கண்ணீர் சிந்துமாறு ஒருத்தனுக்கு மரணம் கிடைக்கணுமா. எனக்கு தெரிஞ்சு யார் ஒருத்தனுக்கு அப்படி கிடைச்சி தெரியுங்களா? கர்ணன் ஒருத்தனுக்கு தாங்க கிடைச்சது. 17ஆம் நாள் போர் சர்க்கத்தில் இந்த பக்கம் கௌரவர்கள் அழுகிறாங்க, அந்த பக்கம் அவன் யாரும் தெரிஞ்சவொடனே பாண்டவர்கள் அழுகிறாங்க. எல்லாரும் வந்து அழுகுதப்ப தர்மதேவதையும் அழுதலாம். ஒரே ஒரு மகன் வச்சிருந்தேன், அவனும் போயிட்டானே என்று புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்த கோட்டக்க துடைத்துன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாருன்னா, அப்படியான வாழ்க்கை உலகத்தில் இருக்கும் என்றால் இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? மார்கழி மாதம் அது. மாணிக்கவாசகர் சொல்லுவாங்க, ஏன் இங்கே வர்றோம் தெரியுமா? பூமணியில் போய் பிறவாமையெல்லாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி. நம்ம ஏன் இங்கே வரோம் தெரியுமா? இது சிவபெருமான் வந்து போவது, இது திருமால் வந்து போவது, கடவுளர்கள் வந்து போகின்ற இடத்துக்கு நாமும் வந்து போகிறோம்.
அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் வருவதால் நமக்கு பெருமை கிடைக்கிறது. கிடைச்ச வாழ்க்கை கொஞ்சம் தாங்க. ஈசலுடைய வாழ்க்கை ஒரு நாள், பட்டுப்பூச்சியினுடைய வாழ்க்கை சில நேரங்களில் பூச்சிகளை பொறுத்து அமையும். 11 நாளில் சாகிற பூச்சி உண்டு, 7 வருஷங்களில் சாகிற பூச்சி உண்டு. 7 வருஷங்களில் சாகிற பட்டுப்பூச்சி 20,000 கிலோமீட்டர் பறந்து இனவிருத்தி செய்தான். யோசிச்சு பாருங்க, 20,000 கிலோமீட்டர் பறந்து. அது அந்த காலம் வந்தோடனே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. 20,000 கிலோமீட்டர் கனடாவுக்கு போயிட்டு வருதான், பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல். வாழ்க்கையை வாழணும் தெரிஞ்சுக்கிட்டா அதை காட்டில் இனிமேல் எதுவும் இல்லை. சங்கடங்கள் இல்லாமல் இருக்காதுங்க. அந்த சங்கடங்களை சந்தோஷமாக மாற்றணும். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஒரு வீட்டுக்கு போனார். அவங்க பால் கொடுத்தாங்க, வாங்கி பார்த்துட்டு சிரிச்சார். என்ன? பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னாரு. எல்லாருக்கும் புரியலை. எறும்பு கிடந்திருக்கு, அது பார்க்கடலா. சீனியில் வாசம் பண்ணுறவ யாரு? எறும்பு. பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான், இது பூந்தோட்டம். மூஞ்சில ஊத்திடுவேன் பாலாது. இது போராட்டம். நமக்கு தெரியுங்க. அதை தாண்டி அதைக்கும் மேலாக போராட்டங்கள் இல்லாமல் இல்லை. அந்த போராட்டங்களையும் தாண்டி நாம் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால்தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெருமை இருக்கும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்றால் அப்படி வாழுகின்ற வாழ்க்கை பூந்தோட்டத்தால் கிடைக்கும். போராட்டம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் பூந்தோட்டம் போன்ற மகிழ்ச்சி இருந்தால் தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு பயனும் நிறைவும் ஏற்படும். இவங்க சொன்னாங்கல்ல, நாம் அப்போ கஷ்டப்பட்டா கூட மற்றவர்களை மகிழ வைப்பது என்பது எத்தனை ஒரு பெரிய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஆகவே வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமே, இனிய பூந்தோட்டமே, இனிய பூந்தோட்டமே என்று சொல்லி விருந்து கேட்ட சார்ந்தோரை வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.